உங்களுக்கும் அவருக்குமான நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் வெளியில பேசினதில்லை, எனக்கே தெரியும். நிறைய விஷயங்கள் உங்களோட மனசுக்குள்ளாரே வச்சுருப்பீங்க. ஸோ அதை பதிவு செய்வதற்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோடா கூட நம்ம இதை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண ஈவென்ட் மோடி கபடி லீக் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அட் த சேம் டைம் அதில் நிறைய பேர் வந்து உங்க மேல வந்து கிரிட்டிசிசமா மோடி கபடி லீக் நடந்துருச்சு அப்படி இப்படின்னு உங்களை எப்போதும் நிறைய காசு அடிச்சுட்டாரு. பாயிண்ட் வந்துட்டீங்க. கட் பண்ணி என்ன பண்ணுவோம், டெல்லி கண்டுருவோம். பாத்தீங்களா இப்படி பேசிட்டாங்க, பாத்தீங்களா இது கட்சியோட ஸ்டாண்டே கிடையாது. சொல்றவங்களுக்கு கட்சியோட ஸ்டாண்டு தெரியாது. ஃப்ராங்கா சொல்றேங்க, 3% 12% கொண்டு போனது அவரோட உழைப்பு, லக்கு கிடையாது. பல இடத்துல அவர் அசால்ட் பண்றதுக்கு கத்தி எடுத்துன்னு வருவாங்க. நிறைய இடத்துல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி அரெஸ்ட் கூட பண்ணிட்டாங்க. சிஆர்பிஎஃப் எல்லாம் பிடிச்சி அவங்க கையெல்லாம் ரத்தம் வந்து. சரி, ஓகே, ஆருத்ரா விஷயத்துல நான் இன்னைக்கு உங்ககிட்ட உண்மை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படியே இதுக்கு முன்னாடி உண்மையே சொல்லலையா அப்படின்னா, கட்சி கொடிக்காக கேஸ் வாங்கியிருக்கேன், பிரதமருக்காக கேஸ் வாங்கியிருக்கேன், கட்சி தலைவருக்காக கேஸ் வாங்கியிருக்கேன், யாத்திரைக்காகவும் கேஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப பெக்யூலர் இல்ல, எல்லாத்துக்காகவும் கேஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சுனாங்க, இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுதுவாங்கல்ல 100 கோடி அமர் பிரசாத் ரெட்டி. எனக்கு ஒரு டைம்ல நான் நம்பவே ஆரம்பிச்சிட்டேன், எங்கடா இருக்கு 100 கோடி, நமக்கு தான் 100 கோடி இருக்கு. திரும்பி பார்த்தா எங்க 100 கோடி இருக்கு, நம்ம தான் தெருக்கோடியில் நின்றுருக்கோம். ஒரு மரக்கன்று நான் நடுறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வாங்குறேன்னா கார்பரேட்ல, அந்த கார்பரேட் யாருன்னு சொல்லுங்க, நான் உண்மையிலே வாங்குறேன். ஒரு 100 மரமாவது நட்டு போதும், அதோட அரசியல் முடிச்சுக்கு போனோம். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து ஆல்மோஸ்ட் லைக் எப்படின்னா, அந்த அனுமார் வந்து நெஞ்ச பிளந்து காட்டுவாங்க, அந்த மாதிரி உள்ளார என் மனதில் யார் இருக்கிறார், என்னுடைய பகவான் ராமச்சந்திர மூர்த்தி தான் இருக்காருங்கிற மாதிரி காட்டிட்டீங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் முகமாக பல ஊடக விவாதங்களில் பங்கேற்று கிட்டத்தட்ட கடந்த 3-4 வருடங்களில் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பேசு தமிழா பேசுவேல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷனை இதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களுமே இன்னைக்கு உங்களோட அந்த டிபிக்கலான அந்த ஒரு அங்கவஸ்திரம்லாம் இல்லாம வந்திருக்கீங்க, ரொம்ப கேஷுவலா இருக்கீங்க. ஆமா, என்ன ஏதாவது பிரேக்ல இருக்கீங்களோ? பிரேக் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, யூத் அப்படி இருந்துடுவோமே அப்படின்ட்டு. ஆனா நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு இதை நான் உருவாக்கிக்கிட்டேன், எனக்குன்னு இவ்வளோ இன்டர்வியூ கொடுத்தேன், இது எல்லாமே பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயத்த வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அது அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு அன்பு, என் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. அவர் வந்து சில சூழ்நிலைகளை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அரசியலில் எப்போவுமே ஒருத்தரை கூட இருக்கிறவனே வந்து ஒருத்தரை காலி பண்ண தான் நினைப்பாங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களை பார்க்கணுன்னா அமர் பிரசாத் ரெட்டியை பார்த்துட்டு தான் பார்க்கணுமாமே. 100 ப்ரெஸ் இருக்காங்க, முக்கியமான ப்ரெஸ் மீட்டில் அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. எந்த தலைவராக இருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நானாக இருந்திருந்தா கூட அந்த இடத்துல அப்படி ஒன்றும் இல்லையே, எம்பியே இருக்கிறாங்க, நீங்கள் வந்து பார்க்கலாமே. க்ளோஸாக இருந்தாலும் அது உண்மையோ பொய்யோ இருந்தால் கூட அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்டேச்சர் உண்டு, அந்த ஸ்டேச்சர் காப்பாற்றணும்னு பண்ணுவாங்க. ஆனால் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அதை ஒரு நாளும் பண்ணலை. ஆமாம், அப்படிதான், அதில் என்ன தப்பு, அவர் கட்சியில் தானே இருக்காரு. இந்த மாதிரி என்னை வந்து ஒரு என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய டேலண்ட்டு என்னை ஐடென்டிஃபை பண்ணி நான் 2013 இந்த கட்சியில் இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒன்றும் இன்னைக்கு ஜாயின் பண்ண ஆள் கிடையாது. தமிழிசை மூலமா அவங்க தான் உங்களை. ஆமாம், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய நிகழ்ச்சிக்கு வராங்க. அங்கே எனக்கு அக்காவுடைய லீடர்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் வந்து டொபாக்கோ ஃப்ரீ மேரத்தான் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணேன். நிறைய இந்த யூத் ப்ரோக்ராம். ஆக்சுவலி அப்போ நீங்கள் நிறைய ஹெல்த் மினிஸ்ட்ரி கூட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணீங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரியோடைய அசோசியேட் ஆனது வந்து 2019 2வது டேர்ம் பிரதமர் வரும்பொழுது தான். பட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய இந்த யூத் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இந்த பேரா ஒலிம்பிக்ஸில் இருந்தேன், சேர்மனாக இருந்தேன், ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸில் சேர்மனாக இருந்தேன். அப்போ நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது அக்கா வந்து அப்போ டாக்டர், ரெப்யூட்டட் ஃபேஸ் ஆஃப் பிஜேபி, அவங்க இது பண்ணோட அப்புறம் அவங்களுக்கு தெரியல, அக்கா வந்து மேக்னெட் மாதிரி வந்து இழுத்துட்டு கட்சியில் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. அதெல்லாம் இருந்தாலும் கூட என்னுடைய டேலண்ட்டை கட்சிக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைச்சது வந்து அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அதை வந்து பெருமையாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இளைஞர்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை தான் பயன்படுத்திக்கலாம் ஒரு லீடர், ஆனால் கட்சிக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம், அதை நம்ம இன்னைக்கு மறுக்க முடியாது. ஏன்னா என்னை ஏதோ ஒரு சின்ன பதவி கொடுத்துட்டு அதில் வச்சுட்டு அவருக்காக என்னை பயன்படுத்தி இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் கட்சிக்கு இது பிரயோஜனமாகணும், கட்சிக்கு இதனால ஓட்டு வரணும், கட்சிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஆகணும்ன்ட்டு ஒரு விளையாட்டு பிரிவுன்னு ஒன்று ஆரம்பித்து
இதெல்லாம் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது ஆரம்பிச்சு அதில் என்ன ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக என்ன அப்பாயிண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஒன்று என்னால் சொல்லிக்க முடியும். ஒரு ப்ரௌட் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, அண்ணா அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஆரம்பிச்ச ஒன்று 70 வருஷம் இருக்கக்கூடிய திமுகவை டேர்ன் பண்ணி அவங்க என்னைக்குமே பிஜேபி ஒன்று பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கல, நினைச்சது கிடையாது இதுக்கு முன்னாடி. I can openly say that. நம்ம என்னைக்குமே வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, மேஜர் பார்ட்டி அப்படிதான் இருந்திருக்கும். இன்னொன்று ஐடியாலஜியாவே டிஃபரெண்ட் டூ டிஃபரெண்ட் போல்ஸ். ஆனா முதல் முறையாக நம்மளுடைய எஃபர்ட் நம்ம போடுறோம். மோடி கபடி லீக்னு போடுறோம். மோடிஜி பேரை சொன்னாவே இங்க வந்து ஒரு நெகட்டிவ் நெரேட்டிவ் செட் பண்ண இடத்துல மோடி கபடி லீக்னு கொண்டு வரோம். அதை கொண்டு வந்து 35 லட்சம் 40 லட்சம் ரூபாய் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம். 55-60 இடத்துல வந்து நம்ம நடத்துகிறோம். 55,000 பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு அமெச்சூர் கபடி அசோசியேஷன் அஃபிஷியல் கேம்ஸ் அது. ஓகே, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கு அந்த சர்டிஃபிகேட் நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து போகிறாங்க. திமுகவும் உடனடியாக என்ன நினைக்கிறேன், ஆஹா இவங்க வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே நம்ம உடனடியாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்களும் விளையாட்டு பிரிவு ஆரம்பிச்சாங்க. தமிழகம் முழுக்க இன்னைக்கு மிகப்பெரிய கொண்டாட்டங்கள். இந்த வீடியோ பதிவாகிட்டு இருக்கக்கூடிய இன்று அவருக்கு பிறந்த நாள். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அவர் 40வது வயதில் நிறைவு செய்து 41 அடி எடுத்து வச்சிருப்பாரு. உங்களுக்கும் அவருக்குமான நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் வெளியில பேசினதில்லை, எனக்கே தெரியும். நிறைய விஷயங்கள் உங்களோட மனசுக்குள்ளாரே வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதை பதிவு செய்வதற்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோடா கூட நம்ம இதை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி பாஜகவில் ஒரு பிரிவை உருவாக்கி அந்த பிரிவுக்கு உங்களை தலைவராக போடுறாங்க. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஈவென்ட் மோடி கபடி லீக் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அட் த சேம் டைம் அதில் நிறைய பேர் வந்து உங்க மேல வந்து கிரிட்டிசிசமா மோடி கபடி லீக் நடந்துச்சு அப்படி இப்படின்னு உங்களை எப்போதும் நிறைய காசு அடிச்சு பாயிண்ட் வந்துட்டீங்க. இப்படி எல்லாம் சொன்ன பிறகும் கூட உங்களுடைய மாநில தலைவர் உங்களுக்கு கொடுத்தது அடுத்த ஒரு அங்கீகாரத்தை தூக்கி கொடுக்குறாரு. பொதுவாக இந்த மாதிரி கிரிட்டிசிசம் வந்தா கேள்விகள் வரும். ஆனா அவர் அடுத்து என்ன பண்றாருன்னா, ஓ அப்படியா, அப்படின்னா அந்த எண்மண் மக்களுக்கும் அவர் தான் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறாரு. எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் அவர் உங்களை கூப்பிட்டு மோடி கபடி லீக் சூப்பரா பண்ணிக்காம அடுத்தது நீங்க இதையும் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லும்பொழுது எப்படி இருந்துச்சு? இல்ல பேசிக்காங்க அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் உண்டுங்க, அவருக்குன்னு ஒரு ஸ்மார்ட்னஸ் உண்டு. இந்த பார்ட்டி அவரை வந்து சும்மா வந்து மாநில தலைவர் ஆக்கலை. அவர் வந்துங்க ஒரு விஷயத்தை பார்த்த உடனே, சில பேருக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் அந்த அனுகிரகத்தை கொடுத்துருப்பாரு. சில விஷயங்களை பார்த்த உடனே அவரால் கெஸ் பண்ண முடியும். சில பேரை பார்த்த உடனே கெஸ் பண்ண முடியும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். ஒரு டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியன் மாதிரி கிடையாது அவர். இஸ் லைக் ஒரு மாதிரி ஒரு போலீஸ் ஆமா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்பார். நான் என்ன சொன்னேன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன், கிரிக்கெட் பண்ணலாமா அப்படின்னு. மோடி கபடி லீக் வேண்டாம். ஃபர்ஸ்ட் அது கபடி கிடையாது, பிளான் வாஸ் கிரிக்கெட். See, we used to discuss a lot. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அவர் வந்து நிறைய பேச மாட்டார். அப்படிலாம் கிடையாது. We used to discuss hours together. இது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ வந்து என்ன சொன்னார், இல்லை பிரதர் நம்ம கிரிக்கெட் வந்து ஆல்ரெடி சேச்சுரேட்டட் கேம், நம்ம ஊர்லேயே உருவானது கபடி இல்லையா, ஸோ இதனால் கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போயிட முடியும். அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வரலாம். இதுக்கு கிரிக்கெட்னா வந்து அதில் எந்த அளவுக்கு நம்மளால் வந்து கொண்டு போக முடியும் தெரியல அப்படின்னும் போது நம்ம அப்புறம் நிறைய டிஸ்கஷன் நடந்து, அப்புறம் நிறைய டிபேட்ஸ் நடந்து, எல்லாத்துலேயுமே இஸ் வெரி ஆக்டிவ். ஓகே, எல்லாம் என்னென்ன ஸ்மால் அப்டேட் நடக்குதுன்னு கேட்டுட்டு வெரி குட் லிசனர் இல்லை, வெரி குட் லிசனர். ரெண்டாவது வந்து என்னை போட்டு பார்க்கணும்னு பல பேர் வேலை செஞ்சாங்க. ஓகே, வேலை செய்வாங்க. இன்னும் அந்த ஈவென்ட் புது தலைவர்கிட்டையும் வேலை செய்வாங்க. அதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த டக்குன்னு வரல சார், 11 வருஷம் சார், பல அடிபட்டு இருக்கிறோம், டக்குன்னு வரல, எங்கேயோ ஒரு இடத்துல கிளிக் ஆகி மேலே வரும், அவ்வளவுதான், டக்குன்னு யாராலையும் வர முடியாது. ஸோ பண்ணும் பொழுது அவர் என்னன்னா, இஸ் எ வெரி குட் லிசனர். எல்லாரும் சொல்றதுக்கு இருப்பாங்க. ஆனா அவருக்கு தெரியும் அமர் இது பண்ணிருப்பாரா இல்லையா. அப்படி அவருக்கு ஒரு டவுட் வந்தா அமரை கூப்பிட்டு கேட்பாப்புல, இந்த மாதிரி சொல்றாங்களே உன்னுடைய இது என்ன. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, இது நேஷ்னல் பார்ட்டி, ஓப்பனாக சொல்லணும்னா எல்லாருக்கும் எல்லா ஆக்சஸுமே இருக்கும். ஒரு 10 லீடர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் எல்லா ஆக்சஸ். ஏன்னா நேஷ்னல் பார்ட்டி இது. இப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோமா, நான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசுவேன், உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறேன். அப்போ பேசும்பொழுது என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கட் பண்ணி தனியாக கட் பண்ணி யார் பண்ணாங்கன்னு முதல் கூட எனக்கு தெரியும். ஓகே, இந்த அளவுக்கு அண்ணாமலை அண்ணன் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இது தெரியாதா, உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா. ஸோ எங்கே எடிட் பண்ணாங்க முதல்ல கொண்டு நமக்கு தெரியும். அதை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டெல்லிக்கு அனுப்புவாங்க. ஓகே, பார்த்தீங்களா இப்படி பேசிட்டாங்க, பார்த்தீங்களா இப்படி இது கட்சியோட ஸ்டாண்டே கிடையாது, சொல்கிறவங்களுக்கு கட்சியோட ஸ்டாண்டு தெரியாது. நான் ஒரு இன்டர்வியூ முன்னாடியும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேட்டு இது பேச போகிறோம், இது ஓகேவா உங்களுக்கு, இந்த கருத்து ஓகேவா கேட்டு அவர் அப்ரூவல் கொடுத்து தான் போகும். ஏன்னா இல்லை பார்ட்டி ரன் பண்ண முடியாது அவரால் வந்து பார்ட்டி, ஏன்னா எல்லாரும் ஒன்று ஒரு திசையில் பேச முடியாது. ஸோ வித் இஸ் கன்சர்ன் வித் இஸ் அப்ரூவல் தான் நம்ம பேசுவோம். ஆனால் அதை சொல்லி டெல்லியிலேருந்து இவர் கேள்வி கேட்பாங்க,
சாதா சீதா அரசியல்வாதியாக இருந்தால் கை கழுவி விட்டுவார். டெல்லியில் இருந்து கேட்கும்போது என்ன பண்ண, எதுக்கு தொல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் எதுக்கு சம்மந்தம் இல்லை, கையை தூக்கிட வேண்டியது. எந்த அரசியல்வாதி சாதா சீதா அரசியல்வாதியாக இருந்தார். பட் திஸ் மேன் இஸ் டிஃப்ரெண்ட். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்கணும், நம்ம பிளான் பண்ணல. நம்ம சாதாரணமாக நம்ம வந்து வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் சந்திப்பு. ரொம்ப நாள் நான் பெங்களூர்லேருந்து வந்தேன். ஃப்ராங்காக சொல்கிறேங்க, 3% 12% கொண்டு போனது அவரோட உழைப்புங்க, லக்கு கிடையாது, உழைப்பு. அவ்வளோ உழைப்பு சார். 234 தொகுதிகளில் தமிழகத்தில் இனி யாத்திரை யாராலையும் பண்ண முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. பல தடைகளுங்க, சாதாரண ஆண்டவன் கிட்ட இருந்து நடத்தினான்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த டிசிஷன்ஸ் எடுக்கப்பட்ட அந்த பேக் ஸ்டோரி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் அதை உங்க மூலமா நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த யாத்திரையோட கோஆர்டினேட்டரா திரு நரேந்திரன் அவர்கள், இணை ஒருங்கிணைப்பாளர் நீங்க, நிறைய இடங்களுக்கு நீங்க போயிட்டு ரெக்கி பார்த்தது, அங்க நீங்க போலீஸ் பெர்மிஷன்ஸ்க்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனீங்க, இது எல்லாமே எனக்கு தெரியுங்கிறதுனால கேட்கிறேன். அந்த மொமெண்ட்ல உங்ககிட்ட கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி இந்த யாத்திராவோட ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிறது ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? அண்ணாமலை சொன்னாரா, இல்ல இட்ஸ் கமிங் த்ரூ டிஃபரெண்ட் அஃபிஷியல் கம்யூனிகேஷனா? ஹவ் யூ யாத்திரை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போதே எனக்கு தெரியும் நான் ஐம் பார்ட் ஆஃப் இட்ன்ட்டு. ஓகே, ஐ நோ தட் ஐ வில் பி பார்ட் ஆஃப் இட். ஏன்னா அண்ணாமலை அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு எது சொன்னால் ஹாப்பியாக சொல்லிடுவார். ஓகே, ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் எப்படி ஒர்க் பண்ணுவான்ட்டு. நீங்க நினைச்சீங்களா அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு 234 கான்ஸ்டியூன்சிஸ் அதை புல் ஆஃப் பண்ணிடலாம்? ஏன்னா டெய்லி அது எவ்வளோ ஒரு திருவிழா மாதிரி இருந்ததுங்கிறது நம்ம கிரவுண்ட்ல இருந்தவங்களுக்கு தெரியும். இல்லை, எனக்கு அதுதான் சில எல்லாரும் தப்பாக நினச்சிப்பாங்க. எனக்கு என் மேலே நம்பிக்கை அதிகம். ஓகே, என்னால் ஒரு டீம் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கெங்கிருந்தோ வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, வாலண்டியர்ஸ். அத்தனை பேரும் நம்ம கொண்டு போயிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தம்பி பைக்ல 234 தொகுதி வந்து வந்தாரு, ஸ்பீக்கரை போட்டுட்டு வந்து நிப்பாப்புல. இந்த சைடு தர்மபுரி சைடு இருக்கு. அதே மாதிரி நம்ம பேட்டை அந்த நவீன் உடுமலை நம்ம இவரு விபின் பாஸ்கர் பொட்டி தூக்கிட்டு நடந்தாரு. ஏங்க அவர் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவர் பொட்டி தூக்கிட்டு நீங்க தான் என்கிட்ட கொண்டு வந்தீங்க. இவர் விபின் பாஸ்கர் எனக்கு தெரியாது, முன்னாடியே எனக்கு தெரியாது, அவர் உண்மையிலேயே சொல்றேன் தெரியாது. அவர் வந்த உடனே நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இது ஒரு பொட்டி இருக்குல்ல, ஏதாவது ஒரு வக்கீல்னால அதை எடுத்து கையில கொடுத்த உடனே அவரு ஸ்டில்லுங்க என்னால வந்து 234 தொகுதியிலேயே அந்த மனுஷன் அதை தூக்கிட்டு வந்தாருங்க. இல்ல வண்டியில சைக்கிள்ல வச்சுட்டு வாங்க அப்படின்னா, அதுவும் இல்லாம இல்ல நான் தூக்கிட்டு வரேன். வெயிட் அது நம்ம பாக்குற அளவுக்கு அது வந்து அயன் டப்பாங்க. அது நம்ம சாதாரணமா நடக்கிறதே அந்த கூட்டத்துல கஷ்டம். பாவம் அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவாரு. அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய தொழிலதிபர், 4 பஸ் வச்சிருக்காரு, மொபைல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு. ஸோ அப்ப எந்த அளவுக்கு இவர் மேல ஈர்ப்பு அந்த ஒரு இது இருந்தா அந்த இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளால் பண்ண முடியும். ரெண்டாவதுங்க, அந்த 234 தொகுதியில் அவர் நடந்தது தான், அவர் அந்த யாத்திரை பண்ணது தான் நமக்கு வந்து 12% என்டிஏ கூட்டணிக்கு 18% மறுக்க முடியாது வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிடுச்சு. ஏன்னா நம்ம ஏசி ரூம்லேயே உட்காந்து அரசியல் பண்ணால் தமிழகத்தில் அரசியல், ஏன்னா எல்லா டயத்துலையுமே கலைஞராக இருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கலாம், இல்லை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கலாம், எல்லாருமே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஐயா காமராஜர் அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க, மக்களை சந்திச்சிருக்காங்க, அவங்களுக்கு அங்கங்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். தட் வாஸ் an excellent thing. இன்னொன்று, அந்த யாத்திரை பிளான் பண்ணதை விட அன்எக்ஸ்பெக்டடாக அது ரொம்ப டிலே ஆச்சு. பிகாஸ் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ், இவருடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்தது. பட் இதை தாண்டி என்ன மாதிரியான ஒரு அழுத்தங்கள், நான் சொல்றது காவல்துறை பெர்மிஷன் கொடுக்கறதுல, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கதை. நம்ம இதை முன்னாடியே பேசியிருக்கணும், நீங்க இதை எங்கேயாவது பதிவு பண்ணிருக்கணும், நீங்க பண்ணல. பட் நெவர் லேட். ஏன்னா யாத்திரை முடிஞ்சு உள்ள நாட்களுக்கு பிறகுனால இன்னைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா அது மெமரியில இருக்கிறதுனால கேட்கிறேன், என்ன ப்ரெஷர்? 234 தொகுதியில 180 தொகுதியில பவர் கட் பண்ணாங்க. ஓகே, அது காலையில நடந்தாலும் பவர் கட்டு தான், ஈவினிங் நடந்தாலும் பவர் கட்டு தான். ஓகே, காலையில பவர் கட்டு பண்ணா எல்லாம் வந்து மத்தியான நேரம் நம்ம நடக்க ஆரம்பிப்போம், இப்போ மூடிட்டு போயிடுவான் கடையை. காலையிலனா ஈவினிங்னா சுத்தம் இருட்டு. இந்த மாதிரி லைட் நீங்க வச்சிருக்கீங்கல்ல உங்களுக்கு, அதை ஒரு 4 பேர் பிடிச்சிட்டு வருவாங்க. அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, என்ன லைட் பிடிச்சிட்டு வரீங்க, நாங்க தெரிய மாட்டோம்யா, நாங்க என்ன ஸ்டாலின் கலர்லயா இருக்கோம், நாங்க தெரிய மாட்டோம், லைட்டு வேணும் எங்களுக்கு. நாங்க சார் இந்த மண்ணின் மைந்து இருக்கு, நாங்க வந்து இந்த மண்ணுக்கு என்ன கலரோ அதுதான் எங்க கலரு, அதனால வந்து லைட்டு தேவை எங்களுக்கு. அதெல்லாம் நாங்க கூச்சப்படலையே, 4 லைட் வச்சுக்கிட்டு. ஏன்னா நமக்கு நம்மளுடைய இலக்கு ரொம்ப முக்கியம், நம்ம அடைய வேண்டிய அது ரொம்ப முக்கியமே தவிர இது சின்ன சின்ன ட்ரோல்ஸ் எல்லாம். ஆனா எல்லா இடத்துலையுமே நீங்க பாருங்க, இந்த யாத்திரை நீங்க ஒண்ணு கவனிச்சிக்கலாம்னு தெரியல, இன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது பெங்களூர்ல அந்த ஆர்சிபி இதுல 7 பேர் இறந்துட்டாங்க. ஆமா, கரெக்டா. இது கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஈவெண்ட்ல இறந்துட்டாங்க. இது ஸ்ட்ரெயிட் இன்டு த பப்ளிக்குங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. போலீஸ் சப்போர்ட் 0. போலீஸ் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல அவங்க முடிஞ்சாதான் பிரச்சனை பண்ணுவாங்களே தவிர, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா. போலீஸ் அவங்கள ஒதுங்கி நிக்க சொல்லிட்டாங்க, அவங்க ஒதுங்கி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வளவுதான்.
இப்போ அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தது இட்ஸ் நாட் அ ஜோக். அண்ட் இன்னொன்று ஒரு அசம்பாதம் கூட நடக்கலை சார். எங்கேயாவது ஒருத்தன் இடுப்பு கிள்ளிட்டான்னு சொல்லியோ திமுக கார மாதிரி எங்கேயோ யாரோ சேலையை பிடிச்சி இது பண்ணாங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ், ஏதாவது குடிச்சிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை ஒரு இடத்துல கிடையாது, ஒரு இடத்துல கூட கிடையாது. எங்கேயாவது பிக் பாக்கெட் பண்ணுறவன் வந்துடுவான். அது மட்டும் வந்துட்டு அப்புறம் நாங்கள் ஜாகிரதையாக நாங்கள் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சோம், எப்பா பிக் பாக்கெட் பண்ணுறவன் வரான், நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. யார் எல்லா இடத்துலையும் கூட்டம்னா ஒரு தேட்டர்னா கூட வருவாங்க இல்லையா? அப்புறம் அதுக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சு, சார் யூ ஓன்ட் பிலீவ் சார், நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் நிறைய த்ரெட்டனிங் ஃபேக்டர்ஸ் இருந்தது. நேரடியான மிரட்டலேவா? ஜெட் செக்யூரிட்டி ஓகே அண்ணாமலை அண்ணன் ஆமாம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் ஸ்டேட் செக்யூரிட்டி, ஸ்டேட்லேருந்தும் செக்யூரிட்டி கொடுப்பாங்க, போலீஸ் கொடுப்பாங்க. அது வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணாங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்புன்றது கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து ஜெட் செக்யூரிட்டியில் இருக்காரு, தே கேனாட் டேக் ரிஸ்க். பல இடத்துல கத்தி எடுத்துன்னு வருவாங்க, பல இடத்துல அவர் அசால்ட் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்துன்னு வருவாங்க. நிறைய இடத்துல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி அரெஸ்ட் கூட பண்ணிட்டாங்க. சிஆர்பிஎஃப் எல்லாம் பிடிச்சி அவங்க கையெல்லாம் ரத்தம் வந்திருக்கு. ஐ திங்க் ஈவன் அண்ணாமலை காட் ஹர்ட் இல்ல நிறைய இடங்கள்ல. அது காட் ஹர்ட், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் அன்பா, அன்புனா சாதாரண அன்பு கிடையாதுங்க. அவரை போட்டு இப்படி பிடிப்பாங்க, கையை பிடிச்சி இப்படி இழுத்தாங்கன்னா தோளோட வந்துடும். எக்ஸாக்ட்லி, நிறைய நாட்கள் அந்த மாதிரி நடந்துச்சு. சாதாரண விஷயம் கிடையாதுங்க, இட்ஸ் நாட். அவர் அந்த யாத்திரையை நடத்திட்டு ரூமுக்கு போனாருன்னா உடம்பு ஃபுல்லாக பெயின் இருக்கும், ஃபுல்லாக காஃப். யூ நோ ஹிஸ் லங்ஸ் வாஸ் காம்ப்ரமைஸ். அவரால் கண்டினியூஸாக பிரீத் ஒரு ஃபேஸ் முடிச்சுட்டு அடுத்த ஃபேஸ் ஆரம்பிக்கிறதே டிலே ஆச்சு இல்லை? ஆமாம், டிலே ஆச்சு. அவருக்கு வந்து 20 days வந்து இன்ஃபேக்ட் வந்து 2 months பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா he was taking இந்த பஃப் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். ஏன்னா முடியல அவரால். லங்கு லோயர் நோடுன்னு வாங்கல்ல, இப்போ மேலே சளி இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அது லோயரில் போய் உட்காந்துருச்சுன்னா அது வெளியே வராது. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டெராய்டு கொடுக்கணும். யாருக்காக பண்ணாங்க? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த மெடிக்கல் குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ப்ரெஸ் நோட்டே வந்திருந்தது. டாக்டர் பிரேம் வந்து இது பண்ணி கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாரு. லங் காம்ப்ரமைஸ் ஆகி அவரால் வந்து 20 days வந்து நான் இன்னும் ஞாபகம் இருக்கு, கண்டினியூஸாக இரும்பிட்டு இருப்பார். கண்டினியூஸாக இரும்பல் வந்துக்கிட்டே இருக்கும், பேசவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய எனர்ஜியை வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபேஸில் ரொம்ப கஷ்டப்பட்டார். வெளியில் காட்டிக்க மாட்டார் தவிர, ஏன்னா லங்கு காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது. டாக்டர் கிட்ட போய் சொன்னால் நீங்கள் ப்ரீத் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ப்ரீத் பண்ணால் இவருக்கு கரெக்டாக இருக்குது, ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க எங்கே கரெக்டாக இருக்குது, ப்ரீத்திங் சைக்கிளே டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஏன்னா அவ்வளோ பொல்யூஷன் உள்ள போகுது. நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. இன்னொன்று இந்த டைமுமே, அதாவது யாத்திரை டைமுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மோடி கபடி லீக்ல ஒரு விமர்சனமோ அதே மாதிரி இந்த டைமில் வந்து இந்த ஆருத்ரா பற்றின ஒரு பெரிய டிஸ்கஷன் பீக்கில் இருந்தது. நீங்கள் வந்து எப்படி இந்த யாத்திரையில் நடந்தீங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர் பிகாஸ் கேமரா ஃபோக்கஸ் லைவ் எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் நடந்து வர இடத்துல தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அவருக்கு முன்னாடி 1 kilometer டிஸ்டன்ஸில் நீங்கள் நடந்துட்டு இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் முன்னாடியே ஒரு எக்கி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தும் அந்த யாத்திரையில் அவர் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வரும்பொழுது அவர் அங்கே ரிசீவ் பண்ணிட்டு அங்கிருந்து அவர் மாலைகிலையெல்லாம் போட்டு அவர் நடக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்கள் ஒரு 500 meters முன்னாடி நடந்துகிட்டே இருப்பீங்க. ஆமாம், வண்டி உங்க பின்னாடி வந்தா கூட வந்து நிறைய பேர் இல்ல, நிறைய பேர் நடந்தாலும் ஒய் ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர்னா பிகாஸ் நிறைய பேருக்கு என்னடா யாத்திரை பத்தி இவ்வளவு அமர் பேசுறாரு, பட் அண்ணாமலை கூடவே நடந்து வரலைன்னா பிகாஸ் ஒரு 1 kilometer முன்னாடி, ஒரு 500 meter முன்னாடி ஆரம்பிப்பீங்க, அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 kilometer தூரம் முன்னாடி அங்க போய் எண்ட்ல போயிட்டு எண்ட்ல எந்த அளவுக்கு வந்து கிரவுட் மொபிலைஸ் ஆயிருக்கு, என்ன ஏதுன்னு செக் பண்ணுவீங்க. அந்த யாத்திரை வண்டி கரெக்டா இருக்கா, அவருக்கு டாய்லெட் கரெக்டா இருக்கா. இட்ஸ் நாட் எ ஜோக்குங்க. வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து அவ்வளோ க்ரௌடு நீங்கள் வந்து நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது. அந்த க்ரௌடில் நீங்கள் கையை தூக்கி இப்படி நடந்து வர்றது 3 kilometer 4 kilometer கை தூக்கி நடந்து வர்றது கை விழுந்துடும். காலையிலையும் பண்ணணும், ஈவினிங்கும் பண்ணணும், டெய்லி காலை மிதிச்சிடுவாங்க. இவங்க கன் வச்சிருப்பாங்கல்ல, இந்த சேர் கன்ல இடிச்சிருவாங்க, இந்த கன் இடிப்பாங்க. அந்த கன்ல இடிக்கிறது எலும்பு உடஞ்சிருங்க, அந்த அளவுக்கு வெயிட் அந்த கன்னு. இப்ப இன்னைக்கு நான் பார்த்தேன் அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து சில பேர் இந்த மாண்டேஜ் போட்டிருந்தாங்க, எல்லாம் கட் பண்ணி இந்த யாத்திரை தான். ஒரு இதுல கூட நான் கிடையாது. நான் நினைச்சேன் என்னடா ஒரு இது நான் கூட நினைச்சேன் யாராவது எடுத்து வச்சிருந்தா கொடுங்கடா அப்பா நான் இருக்கேன்னு சொல்லி காட்டுறதுக்காக. இல்ல அதுதான் இன்னொன்னு முடிச்சுட்டு நீங்க இங்க வந்து அந்த வெஹிக்கிள்ல ஏறுவீங்க, வந்து அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எகைன் யூ வோன்ட் ஸ்டாண்ட் தேர் பிகாஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த தொகுதியில உள்ள ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த வேன்ல ஏத்தி ஆகும். நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, அண்ணாமலை அண்ணாவுடைய கார்ல நான் யாத்திரை நடக்கும்போது ஒரு நாள் கூட அவர் கார்ல ஏறினது கிடையாது. ஒரு நாள் கூட அவர் பேசும்பொழுது அவர் பக்கத்தில் நான் நிற்கணும்னு நான் நினச்சது கிடையாது. அன்லெஸ் அன்டில் அவர் கூப்பிட்டு நீங்கள் வாங்க, அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் மட்டுமே நான் நிற்பேனே தவிர, எனக்கு கொஞ்சம் ஃபேவரபிள் கான்ஸ்டிடுவன்சிஸ், நானும் பொலிட்டிஷியன் தானே, எனக்கு ஏதாவது 2-3 ஃபேவரபிள் கான்ஸ்டிடுவன்சிஸ் தான் அங்கே வந்து நான் வந்து என்னுடைய ப்ரெசன்ஸ் காட்டிப்பேனே தவிர, மற்றபடி எங்கேயுமே நான் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும்னு நினச்சது கிடையாது. ரெண்டாவது இதுவும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க, அண்ணன் நரேந்திரன் அவர்கள்
தமிழ்நாட்டில் பாஜகவில் யாத்திரை அப்படின்னா அது அண்ணன் நரேந்திரன் அவர்கள் தான். அவர்களை தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மனிதர். அவருக்கும் எனக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி சம்வேர் அரௌண்ட் 20-25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தார். அவர் கொஞ்சம் அடம் பிடிச்சிருந்தா கூட பண்ணியிருக்க முடியாது. அண்ட் இன்னொன்று ஆக்சுவலி அந்த யாத்திரை போயிட்டு இருக்கும்போது அவருடைய சன் எதேச்சியா ஒரு எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல யூ ஆக்டட் as the full in charge. ஆமா, ஃபுல் இன்சார்ஜ். ரெண்டாவது வந்து அண்ணனுக்கு வந்து நிறைய இடத்துல சுகர் லோ ஆகும். பட் ஒரு நாள் கூட அவருடைய கடமையை விட்டு அவர் வந்து அவர் வீட்டுக்கு போனா கூட ஃபோன் பண்ணி என்னப்பா நடக்குது see that excitement அது சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. அது பாரதிய ஜனதா கட்சியில் இது ஒரு குடும்பம் மாதிரி. எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குங்க, காலை வாடுறது இருக்கும், அது எல்லா இடத்துலையும் இருக்கும். அது இல்லாத அரசியல்வாதினாவே அதுதான். அது இல்லாமல் அரசியலே கிடையாது. தட் இஸ் ஹவு திஸ் திங்ஸ் ஹேப்பன். பட் அதுக்கு மேலே ஒரு அன்புன்றது பாரதிய ஜனதா கட்சியில் உண்டு. நீங்க இதை சொல்றதுனால நானும் இதை பதிவு பண்ணிடுறேன். எல்லா தொகுதிகளுக்கும் அவர் பயணப்பட்டார் இல்லையா நரேந்திரனா. அண்ட் அஃப்கோர்ஸ் அவருடைய ஆப்சன்ஸை தவிர்த்து நாகப்பட்டினம் தொகுதிக்கு வந்திருந்த பொழுது நாகப்பட்டினம் தொகுதியில் போயிட்டு அங்கே உள்ள ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சில அசோசியேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து பர்சனலாக எங்கள் வீட்டில் வந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அங்கே என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வரும்போது இங்கே வரதுக்கான வாய்ப்பு இல்லை, நான் வந்தது அவர் வந்து அதை நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அவங்கள ஒரு இது பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தீங்களே, ஒரு ஆடை வெட்டி பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி பேனர் எல்லாம் போட்டு எனக்கு தெரியும். எனக்கு என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் கரெக்டான ஒரு பொசிஷனிங்கில் இருந்திருந்ததுன்னா இந்த பார்ட்டி இன்னைக்கு எல்லாரும் பாதி பேர் வந்து இன்னைக்கு கேபினெட்லேயும் இன்னைக்கு வந்து ஸ்டேட்டில் வந்து அமைச்சருங்களாகவும் இருந்திருப்பாங்க. அதுக்கான உழைப்பு தான் வந்து அண்ணன் அண்ணாமலை அவர்கள் போட்டாங்க. இன்னைக்கு அதுக்கான உழைப்பு தான் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுமே வந்து போட்டுட்டு இருக்காங்க. கிரேட், அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆருத்ரா விஷயம், ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்கிறேங்கிறாரு, முன்னாடி அமர் நடக்கிறாருங்கிறத காதுபட நான் சொல்றது ஏன் காதுபட பேசின மாதிரியே நிறைய பேர் அவர் காதுபடவும் பேசியிருப்பாங்க. ஆனால் அப்பவும் அவர் அமர் தான் முன்னாடி நடக்கணுங்கிறதுல உறுதியா இருந்தார். எப்படி அந்த அளவுக்கு இது வந்து ஏன்னா நிறைய பேர் பாக்குறவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு எப்படி அப்படி மாறி மாறி பேசிக்கிறீங்கன்னு நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இது ரொம்ப ஒரு வாட் டு சே ரொம்ப ஒரு இயல்பா நம்ம இதை பேசுறோம். பல நாட்கள் இதை நம்ம ஓப்பனா பேசினதே கிடையாது. ஒரு மாநில தலைவர் ஊழலுக்கு எதிரான யாத்திரை, ஒரு பக்கம் ஆருத்ரால ஒரு குற்றச்சாட்டை ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து உங்க மேல சுமத்துறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேலை பார்க்கறத நம்ம பாக்குறோம். பட் நீங்க தான் முன்னாடி நடக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. உங்களை அவர் எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கல. திஸ் இஸ் சம்திங் கிரேட்டுங்க. சரி, ஓகே. ஆருத்ரா விஷயத்துல நான் இன்னைக்கு உங்ககிட்ட உண்மை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி இதுக்கு முன்னாடி உண்மையே சொல்லலையா அப்படின்னா சரி, இதுதான் பல பேருக்கு வந்து அது வந்து தர்ம சங்கடமா இருக்கும்ன்றதுனால நான் வந்து உண்மை சொல்லாம. ஓகே. பட் இது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுனால வந்து அப்போ அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆருத்ராவுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆச்சியம்மால பேச்சியம்மாலோ, ஐ டோன்ட் நோ ஹர் நேம். அவங்க கிட்ட வந்து ஐபிஎஸ் அவங்க கேட்கறாங்க, என் பேரை சொல்லியே பிரஸ் கேட்கறாங்க. ஆசியம்மாள் அவங்க கிட்ட கேட்கறாங்க. கேட்கும் பொழுது அந்த அம்மா ரொம்ப கிளியரா சொல்றாங்க, நீங்க சொன்ன பர்சனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது. ஓகே, இப்போ நான் வரேன் பாயிண்ட்டுக்கு. நீங்க சொன்னக்கூடிய மனிதரை நான் கட்சியில சேர்க்கல. யார் சேர்த்தாங்கன்ற பேர் நான் சொல்ல விரும்பல, பாவம் இன்னைக்கு அவங்களுக்கு டேமேஜ் ஆகும். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் மாநில தலைவர் தான் அந்த விளையாட்டு பிரிவுக்கு. ஆனால் நான் டிசைட் பண்ண முடியாது யார் என்னுடைய துணைத் தலைவர், யார் என்னுடைய செயலாளர், யாருடைய மாவட்ட தலைவர்ன்ட்டு. எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கோர் கமிட்டி டிசைட் பண்ணுவாங்க. பிஜேபியோட ஸ்ட்ரக்சரே வேற. ஆமா, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, அமர் மாநிலத்தை அவர் தான் டிசைட். அப்படி கிடையாது. ஒரு பெருங்கோட்டத்தில் ஒருத்தர் போடணும்னா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் உண்டு. இப்போ நான் யாருடைய பேரையும் நான் எடுக்க விரும்பல. அப்பா அவங்களாம் வந்து வருத்தப்படுவாங்க, என்ன அமர் நம்மள சொல். ஸோ டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, அந்த சொன்னக்கூடிய மனிதரை ஒரே ஒரு நாள் அந்த பிரதமர் வரக்கூடிய இடத்துல ரோட்ல கூட நடந்து வந்தாப்புல. எதுக்கு நடந்து வந்தாப்புலன்னா 2000 பேரை மொபிலைஸ் பண்ணாரு. மவுண்ட் ரோட்ல? நீங்க மவுண்ட் ரோடு கிடையாது, சென்ட்ரல் கிட்ட. ஓகே, சென்ட்ரல் கிட்ட. எனக்கு அவர் நம்பரும் என்கிட்ட கிடையாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. உடனே அப்ப எப்படி உங்க பிரிவுல போட்டீங்க? சார் இது பிஜேபி, என்ன சொல்றாங்களோ அது செய்வோம், அவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சிக்கலன்னா அதனால கட்சியில இருக்கிறவங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் செல்லுன்னு வச்சுப்போமே, அனந்தன் ஐயாசாமி இருந்தார் இல்லையா, அவரை பிக் பண்ணாரு ஆட்களை? பண்ண முடியாதுங்க, அப்படி தெரியாது. எந்த மாவட்டத்தில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நானும் வந்து அப்போ வந்த பதவி வாங்கின புதுசு, எனக்கு எப்படி தெரியும்? அப்போ கட்சி கொடுக்கும் நமக்கு.
இவங்களை நீங்க எடுத்துக்கங்க, இவங்களை நீங்க வச்சுட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது அந்த நீங்க சொல்லக்கூடிய மனிதர் ஸ்போர்ட்ஸ்ல எஸ்டிஏடி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ரெகக்னைஸ்டு பாக்ஸிங் அசோசியேஷனுடைய சேர்மன். எனக்கு இது பார்த்தா நமக்கு லக்கு இல்லை, ஏன்னா நல்ல ப்ரொஃபைலாக இருக்க எடுப்போன்றது இவ்வளவுதான். அதனால பேசிக்காக அண்ணாமலை அண்ணனுக்கு என்னை பற்றி தெரியுங்க. நான் 2 விஷயத்துல ரொம்ப காஷியஸாக இருப்பேன். 2 எஃப்னுவாங்க, ஒன்று ஃபினான்ஸ், இன்னொன்று ஃபீமேல். இந்த 2 விஷயத்தில் பாஜகவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருந்தால் தான் அடுத்த படி. ஏன்னா இது வந்து பாஜகன்றது ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் அது இல்லை 1000 பேர் 1000 பேசினாலும் அதுதான் உண்மை. இது வந்து ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் பார்ட்டி அண்ட் த ஐடியாலஜி இஸ் கிவன் பை ஆர்எஸ்எஸ். ஸோ அந்த விஷயத்தில் நான் என்னைக்குமே இனி கூடங்க என்னை ஃபினான்ஷியலாக நீங்கள் ₹1 என்னை வந்து நீங்கள் காயின் பண்ண முடியாது. மோடி கபடி லீக்ல பிலீவ் கிட்டத்தட்ட 39 லட்சம் பிரைஸ் மணிங்க, 39 lakhs செக்கில் தான் கொடுத்தோம். ஓகே, எல்லா வெண்டாருக்கும் பேமெண்ட் செக்கில் தான் கொடுத்தோம். ₹1 கூட கேஷாக நம்ம டீல் பண்ணவே இல்லை. அஃப்கோர்ஸ் ஸ்பான்சர் வந்தாங்க. அப்புறம் நான் எப்படி பண்ணுறது? எங்கள் சொந்த காசை போட்டு ஒரு 20 லட்சம்னா போடலாங்க, அது 9 கோடி 8 கோடி வருதுங்க. நான் எங்கே போகிறது அவ்வளோ காசுக்கு? இல்லை, அவ்வளோ காசு இருக்கிறவங்களாம் திமுகவில் தானே இருப்பாங்க, பாஜகவில் எங்கே இருக்க முடியும்? ஸோ அதனால் ஃபினான்ஷியலி எங்களுடைய ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி திரு கேசவ விநாயகம்ஜி அவர்களுக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் என்னை பற்றி தெரியும். இந்த தம்பி எப்படி ஏற்பட்ட இன்னைக்கு கூடங்க, டு பி வெரி ஃப்ரேங்க், நான் பாக்கெட்டில் வச்சிருக்கக்கூடிய காசு எங்கள் அம்மா கிட்டேருந்து கேட்டு வாங்கிட்டு வருவேன். அவங்க இன்றைக்கும் கேட்பாங்க, நீ எதுக்கு வாங்குற? போயிட்டு வந்தப்புறமா நான் செலவு இவ்வளோ ஆயிருக்குமா, என்ன செலவு பண்ண கேட்பாங்க. ஏன்னா 8 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார், என்னை அம்மா தான் வளர்த்தாங்க. அதனால் ஐ எம் ஆன்சரபிள் டு மை மதர். இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் நான் கெடுதல் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். ஸோ அந்த நம்பிக்கை என் மேலே அண்ணாமலை அண்ணனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை ஐயா கேசவ விநாயகம்ஜி அவர்களுக்கு இளமை. ஏன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த யாத்திரையை வந்து எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும். இப்போ கிரவுண்டில் ஆக்டிவாக இருக்கான், யாரும் அமர் ஆக்டிவாக இருக்கான், ஓகே இவனை தூக்கிட்டா. நீங்க ஏற்கனவே அந்த பெட்டியை தூக்கி கொண்டு நடந்ததாக சொன்ன அதே விபின் பாஸ்கரன் மீண்டும் இதே சீனுக்குள்ளார வராரு. ஒரு பக்கம் அவருக்கு அடிபட்டு அவரை வந்து நான் பார்க்கணும்னு மலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாருன்னு நினைக்கிறேன், if I am not wrong. எனக்கு பிளட் வந்து இதாயிட்டு அவர் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க, இன்னொரு பக்கம் நீங்க அரெஸ்ட் பண்ணப்படுறீங்க. எவ்ரிஒன் ஃபெல்ட், எல்லோருமே நம்பியது என்னன்னா ஓகே இது ஒரு ஃபார்மாலிட்டி, அரெஸ்ட் கைது பண்றாங்க விட்டுருவாங்கன்னு. பட் நீங்கள் அதில் நடத்தப்பட்ட விதம், ஒவ்வொரு ஊருக்கும் உங்களை வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றி கூட்டிட்டு போனது, அந்த ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் போலீஸே வந்து கசிய விட்டது, த வே ஹவு யூ காட் ட்ரீட்டட். 22 நாட்கள் நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது அப்பா இல்லை அம்மா தான் வளர்த்தாங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. அண்ட் உங்கள் ஃபேமிலி வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட சித்தி, அவங்களுக்குலாம் நீங்கள் பயங்கர செல்லம். ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த பக்கம் நிற்குது, இந்த பக்கம் பார்ட்டி சைடில் அண்ணாமலை நிற்கிறாரு. யாத்திரை எப்படி நடக்க போகுது, அமர் உள்ளார போயிட்டாரு, இந்த மாதிரியான கேள்விகள். ஸோ 22 நாட்கள் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்களுடைய டென்யூர்ல இந்த 3 வருஷத்துல அவருக்காக அவர் வீட்டு வாசல்ல கொடிக்கம்பம் நட்டதை பிடுங்கிய சம்பவம் தொடர்பாக கைதாகி ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் நீங்க தான். ஓகே, ஸோ ஐ எம் கிவிங் திஸ் கிரெடிட் டு யூ. நீங்க என்ன வந்து சிறையில வந்து பாத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நான் அப்போ இத்தனை நாள் சொல்லலை, நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு நீங்க சிறையில வந்து பார்த்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு நீங்களே சிறையில இந்த ஃபீலிங் உங்களை கொடுத்துருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து உங்களை கார்னர் பண்ணியிருப்பாங்க. பட் பேசிக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க 22 நாள் இப்போ இருந்தீங்க எல்லாம் அது ஓகே. பட் ஆனால் சில நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, கூட இருக்கிறவங்க காது பட பேசுகிறவங்க இருப்பாங்கல்ல, என்ன பெரிய 22 நாள், அந்த நேரம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எத்தனை நாள் இருந்தோம், காந்தி கூட இருந்தோம் அப்படிலாம் போடா, நான் வந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நின்னோம், இதெல்லாம் சொல்லுவாங்க, டைலாக்லாம் சொல்லுவாங்க. பட் இவங்க ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. பேசுகிறவங்க யாருமே வந்து அதை ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எவனும் வாங்கி திறக்க மாட்டான். அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கடுமையான ஒரு, அதுவும் நம்ம வந்து டார்கெட்டட் அரெஸ்ட், பொலிட்டிக்கலி டார்கெட்டட் அரெஸ்ட்டு, நம்மளை காலி பண்ணணுன்னே முடிவு எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு ஜெயிலில் இருக்கக்கூடிய எந்த பேசிக் ஃபெசிலிட்டி கூட எனக்கு கொடுக்கல. ஒரு ஒரு லைப்ரரி போக முடியுமா? முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா? முடியாது. எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபஸ்ட்டு 10 days எனக்கு டேப்லெட்டே கொடுக்கல. இஃப் யூ ரிமெம்பர், நான் வந்து கோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ணுறேன் ஜட்ஜிக்கிட்ட, எனக்கு வந்து இன்னொரு கேஸில் வந்து எனக்கு ரிமாண்ட் பண்ணும்பொழுது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட கொடுக்கலங்க இவங்க அப்படின்போது ஜட்ஜி நோட் போடுவாங்க, திருப்பி அதை தான் உள்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. எடுத்த உடனே உங்களை உள்ளே போட்டது நேராக குண்டாஸ் பிளாக். நார்மலாகவே ஒரு ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நியூ பிளாக்னு ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம ரிமாண்ட் கைதி தானே, நம்ம
நம்ம வந்து கன்விக்டட் கிடையாது, நம்ம பண்ணது ஒன்றும் பெரிய மிகப்பெரிய குற்றம் நீதிமன்ற கிடையாது. காவல், ஆமா. ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடி ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, நியூ பிளாக்ல வச்சிருவாங்க. நியூ பிளாக்ன்றது வந்து கொஞ்சம் டீசெண்டாக ஒரு டீசென்ட் ஒரு ஒரு கேடர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேச்சரில் இருக்கிறவங்க இருக்கக்கூடிய. ஆனால் நம்ம நேராக கொண்டு போய் போட்டதே வந்து பிளாக் நம்பர் 3 செல் நம்பர் 2. கூண்டாஸ் ஆக்டில் இருக்கிறவங்க, மர்டர் அக்யூஸ்டு, ரேப்பு, இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கக்கூடிய அவங்க செல்லில் எடுத்துகிட்டு போய் என்ன போட்டு, எனக்கு அதுவே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பெரிய டார்ச்சர். மென்டலி நம்மளால் வந்து அதுலேருந்து ஓவர் கம்மே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த டார்ச்சரை தாண்டி பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்க்குறோம் ஃபுட்டு பிசிபி கேன்டீன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது ஒரு நாள் கூட எனக்கு ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுக்க முடியாத மாதிரி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எடுத்துன்னு வந்த ஃப்ரூட்ஸே எனக்கு வராது, நீங்கள் எடுத்துன்னு வந்த எதுவும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு வந்து சேராது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரெண்டாவது இதில் மிக முக்கியமானது என்னென்னா, என்னை அரெஸ்ட் பண்ணது எப்படி பண்ணாங்கன்னா, 10 நாள் என்னால் கோர்ட்டுக்கே போக முடியாது, கோர்ட் லீவ். ஸோ நான் அரெஸ்ட் ஆகி 10 நாள் கழிச்சு தான் என்னால் கோர்ட்லேயே வந்து என்னுடைய ஃபைட்டை எடுத்து வைக்க முடியும். அந்த 10 நாளுக்குள்ளே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. வெளியில் என்ன நடக்குது எனக்கு தெரியாது. உங்களை போன்ற ஆட்கள் வந்து பார்க்கும் பொழுது நான் உங்ககிட்ட என்ன பேச முடியும் இந்த 2 நிமிஷத்தில்? அட்வொகேட்ஸ் வருவாங்க, அட்வொகேட்ஸ் எவ்வளோ பேசிஃபை பண்ணுவாங்க, இல்லை நாங்கள் வெளியே கொண்டு வந்துடுவோம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் தே ப்ரிப்பேர்டு. கூண்டாஸ் போடணும், இந்த பையனை வந்து ஒரு வருஷம் உள்ளே வைக்கணுன்றதில் முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் த லீகல் டீம், அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள், அண்ணன் அலெக்ஸ் அவர்கள், அனிதா, இந்த மாதிரி நிறைய பேருங்க, யூ ஓன்ட் பிலீவுங்க உண்மையிலேயே. அப்புறம் ராசாத்தின்னு ஒரு அட்வொகேட்டு, நிரஞ்சன் மதுரையில். ஐ திங்க் மதுரைலாம் போனீங்கல்ல, மதுரை யூ வென்ட் டு ஈவன் கன்னியாகுமரி. இல்லை, எனக்கு ஒரு கேஸ் வந்து எனக்கு தென்காசியில் போட்டாங்க. ஸோ நான் அம்பாசமுத்திரம் கோர்ட்டில், தென்காசி கோர்ட் லீவில் இருந்ததுனால அம்பாசமுத்திரம் கோர்ட்டுக்கு போனேன் நான். அது கூட்டு போனது எப்படின்னாங்க, எனக்கு வந்து ஹை செக்யூரிட்டி, ஹெச்எஸ் இதுன்னு சொல்லுவாங்க, ஹை செக்யூரிட்டி கொடுப்பாங்க. ஹை செக்யூரிட்டி போட்டு ஜெயிலில் பிரிசன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டர்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு திமுக அரசாங்கத்திலேருந்து ப்ரெஷர் வருது பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவரை பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போகணும். பஸ்ஸில் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், புழலில் இருந்து கோயம்பேடுக்கு ஒரு வண்டி, கோயம்பேடில் எவ்வளோ க்ரௌட் இருப்பாங்க, அவங்க நடுவில் உங்களை வந்து ஒரு எப்படி ஹேண்ட் கஃப் போட்டு, ஹேண்ட் கஃப் எல்லாம் போட முடியாது. அந்த கேஸ் எதுவும் இல்லை இல்லையா, ஹேண்ட் கஃப் போடுற கேஸ் கிடையாது, அந்த மாதிரி கூட்டு போக மாட்டாங்க. ஆனால் 20-30 போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு இன்னும் அந்த காட்சி மொத்த ஊரும் உங்களை திரும்பி பார்க்கும். அவங்க இன்டென்ஷனே அதுதான். இன்டென்ஷனே வந்து நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு தவறு பண்ண மாதிரியும் அதை போர்ட்ரே பண்ணி கொண்டு போகணுன்ட்டு. பேசிக்கா அவங்களுக்கு என்ன பிஜேபில இருந்து எடுத்துடணும், ஆனால் அண்ணாமலை கூட நான் இருக்கக்கூடாது. இது வந்து பேசிக் இன்டென்ஷன். மென்டலி இவ்வளவு டார்ச்சர் கொடுத்தா நீங்களே இருக்க மாட்டேன், வேண்டாங்கன்னு சொல்லுவேன்றதுனால. ஓகே. ஸோ கொண்டு போறாங்க. புழல்ல இருந்து கோயம்பேடு, கோயம்பேடுல இருந்து திருச்சி, திருச்சியில இருந்து மதுரை. பஸ் மாறுறேங்க, திருச்சியில் இறங்கி மதுரைக்கு பஸ் ஏறணும், மதுரையில் இறங்கி திருநெல்வேலிக்கு பஸ் ஏறணும், திருநெல்வேலியில் பஸ் ஏறி அம்பாசமுத்திரத்தில் இறங்கணும். நைட் அப்போ அம்பாசமுத்திரம் நான் போகும்பொழுது 2 மணி டைம். அம்பாசமுத்திரத்தில் ஒரு சப்ஜெயில், அது அந்த சப்ஜெயிலில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சப்ஜெயிலிருந்து வெளியே வந்து கோர்ட் வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்குங்க. நார்மலாக எனி பிரிசனரை வந்து, அதுவும் ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிசனரை நீங்கள் வண்டியில் தான் கூட்டு போகணும், நடக்க வச்சு கூட்டு போகக்கூடாது. ஏன்னா த்ரெட். கரெக்ட், என்ன வேணாலும் நடக்கலாம். இட்ஸ் ரிசர்வ்டு போலீஸுமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்கு, இஃப் யூ ரிமெம்பர், நடக்க வச்சு கூட்டு போகிறாங்க. இல்லை, அந்த கோர்ட் காட்சிகள் எனக்கு நினைவில். கோர்ட்டில் அட்வொகேட் நிரஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours ஆர்குமெண்ட், 2.5 hours, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்குமெண்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து, இப்போ நான் லா வந்து போட்டுட்டேன், லா வந்து எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு சைடு பிஹெச்டி, எனக்கு டபுள் டிகிரி பண்ணலான்றது யூஜிசி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிஹெச்டி ஒரு இடத்துல பண்ணியிருக்கேன். லா வந்து ப்ராப்பராக இந்த ஆந்திராலெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் இல்லை, ப்ராப்பராக படித்து வாங்கக்கூடிய. ஏன்னா நான் வந்து இன்ஜினியரிங்லேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஓகே. இங்கே பல பேர் வந்து டிகிரி பாஸ் ஆதவங்களே வந்து இங்கே பல அமைச்சர்களாக இருக்கிறாங்க, பல இதில் இருக்காங்க. பட் நானும் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் நாங்களாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஸோ அதனால் படித்து ப்ராப்பராக வரணுன்றதுலாம் இது ஒரு இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் கோர்ட்டில். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு விஷயங்க, கோர்ட்டில் இது எல்லாமே பொய் வழக்குன்னு அவங்களுக்கு தெரியுது ஜட்ஜஸ்க்கு. இது எல்லாமே ஒரு மாதிரி வந்து ஃபேப்ரிகேட்டடாக இருக்கு. நீங்கள் நம்புவீங்களா? ஒரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு, இவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் கேஸில் கொடி கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அப்ப என்ன அதுல மெயின் என்ன, பொது சொத்துக்கு என்ன பொது சொத்து? ஜேசிபி. அதை வந்து கண்ணாடியை உடைச்சிட்டீங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அங்க ஜேசிபியே இல்ல ஃபர்ஸ்ட், அது நின்றுட்டு இருந்த ஜேசிபியே என்னன்னு தெரியாது அது எனக்கு. அது ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அந்த நம்பர் கூட பொருந்தாத நம்பர் சார், டிவிஎஸ் 50 நம்பர். ரெண்டாவது
நான் ஃபஸ்ட்டு அண்ணாமலை அண்ணன் என்ன சொன்னாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் வீட்டு முன்னாடி எதுக்கு இதெல்லாம்? ஓகே, அவர் வீட்டு வாசல்ல ஆக்சுவலி ஒரு பிஜேபியோட கொடி கம்பம் வச்சாங்க. அவருக்கே தெரியாது, அவர் ஊர்ல இல்லைங்க, அவருக்கு தெரியாதுங்க. அங்க உள்ள லோக்கல் ஃபங்க்ஷனரிஸ் வச்சுட்டாங்க, தெரியாம வச்சுட்டாங்க. அவர் என்ன சொன்னார், என் வீட்டு முன்னாடி எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்றாங்க, எதா இருந்தாலும் ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணலாம் இல்லையா? இதுதான் அவருடைய இது. அதை தான் நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க இருக்கக்கூடிய அங்க உயர் அதிகாரிகிட்ட, எல்லாம் மீடியாக்காரங்க கிட்ட கேளுங்க. நம்ம என்னைக்குமே வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க அது பண்ணா என்னைக்கும் சொன்னதும் கிடையாது. ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து எப்படி கொள்கை ரீதியாக நம்ம போராடுவோமே தவிர, இப்பயுமே நம்ம வந்து ஒருத்தரை வந்து ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணி அவங்கள வந்து தவறாக மாட்டி விடணும் அதெல்லாம் நம்ம நினச்சி கூட மாட்டோம். ஏன்னா பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கலாம், பாதி தலைவர்களாக இருக்கலாம், அவங்களுடைய வாழ்வாதாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு கரெக்டாக. இவன் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க? உண்மை, ரொம்ப கஷ்டம். டெய்லி வர இன்கம்மை வச்சு வாழக்கூடியவங்க நிறைய பேர் பாஜகவில் இருக்கிறாங்க. அவங்களால தான் இந்த கட்சி வந்து இயங்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. இப்போ எங்களை போன்றவர்கள்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட, மார்த்தட்டிக்கிட்டா கூட, உண்மையாக கிரவுண்டில் இந்த கட்சி இருக்குதுன்னா அவங்க அன்றைக்கி ஒரு நாள் அன்றைக்கி வரக்கூடிய அந்த ஊதியம் அதை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கட்சிக்கு செலவு பண்ணுறாங்க. நமக்கு லட்சக்கணக்கில் வந்தாலும் நம்ம மனசு வர மாட்டேங்குது செலவு பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு வரதே ஒரு 100 ரூபானா அதில் 10 ரூபா கட்சிக்கு செலவு பண்ண. இது உண்மை. இது எந்த கட்சியிலையுமே எலெக்ஷன் கேம்பெயின் போது டிஃபின் பாக்ஸ் கட்டிட்டு வந்து சாப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. ஆனால் எங்கள் கட்சியில் இது நடக்கும். டிஃபின் பாக்ஸ் கட்டிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அது போன்ற ஒரு கட்சியில் நம்ம இருக்கோம். ஆனால் நமக்கு என்னன்னா, ஓப்பனாகவே ஜெயிலில் வந்து நான் இதை சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து உதயநிதியை பற்றி பேசக்கூடாது, முதல்வரை பற்றி பேசக்கூடாது, நீங்கள் அண்ணாமலை கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கு லாஸ்ட் 5 டேஸில் உங்களுக்கு வழங்கப்பட்ட எனக்கு ஆமாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு கட்ஸ் கிடையாது. ரிக்வஸ்ட். ஓகே சார், ஏன் சார் நம்ம மேல ஒரு நலன் இருக்க மாதிரி நம்ம கிட்ட வருவாரு, நம்ம அந்த ஐஜி வருவாங்க, எல்லாம் வந்துட்டு வருவோம். சார் ஏன் சார் நீங்கள் போய் இவங்களோட ரப் பண்ணிக்கிறீங்க, என்ன சார் இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார், நம்ம கன்வே பண்ணிவிடுவோம் மேலே. எதுக்கு நீங்கள் அவர் என்ன பண்ண போகிறாரு, அண்ணாமலை என்ன ஆட்சிக்கு வர போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு, எதுக்கு தேவையில்லாமல் விடுங்க சார். இவங்க பவராக இருக்கிறாங்க, இங்கே ஒரு இடத்துல நான் பெண்டாக இருக்கலாமே. வேற யாராக இருந்தாலும் அந்த சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு கூண்டாஸ் போட போகிறாங்க, உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, நீங்கள் வெளியிலே வர முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் மென்டலி உங்களுக்கு வந்து மீடியா எல்லாமே அங்கே வரக்கூடிய. சார் நீங்கள் எந்த அளவுக்குனா என்னை பற்றி ஆனால் நியூஸ் கூட என்னால் படிக்க முடியாது. பிளாக் கலரில் அடிச்சு தான் உள்ள கொடுப்பாங்க. நியூஸ் பேப்பர் வரும், அது ஏன் நியூஸா எந்த நியூஸும் தெரியாது, அதை அழிச்சிட்டு இருப்பாங்க, என்னால் படிக்க முடியாது. உங்களை போன்ற ஆட்கள் வந்து இது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கடுமையாக அந்த கட்சிக்கு உழைத்து இருக்கோம். ஆனால் அந்த உழைப்பு அங்கீகாரம் கொடுத்தது அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அதை வந்து நம்ம அந்த ஒரு இதை நம்ம வந்து கொடுக்கல, அதை பற்றி பேசலை அப்படின்னா அரசியலில் நம்ம இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா நம்மளை யார் வளர்த்தாங்களோ, யார் நம்மளை வளர்க்குறாங்களோ, யார் வந்து நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்களோ அந்த நன்றியை நம்ம வந்து ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் இன்டெகிரிட்டி, லாயல்ட்டி. அது போன்றுதான் இன்னைக்கு நான் உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிட்டாரோ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு படி மேலே தான் பார்த்துக்கிறார். நான் வந்து இது சொல்லணும்னு நினைக்கல. இதை பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இதை நான் வந்து ஓப்பனாக சொல்ல, பல பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இவருக்கு அகேன்ஸ்டா ஓப்பனாக பேசுகிறேன், ஏதோ அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு கிடையாது. சம்மர் எபிசோட் முடிஞ்சிருச்சு, கதம் கதம் அப்படிலாம் சும்மா என்னைக்குமேங்க அரசியலில் யாரையும் யாராலையும் அழிக்க முடியாது. கரெக்ட், இந்த புரிதல் இருந்தாலே போதும். ஆமாம், யாராலையும் யாரையும் அழிக்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிஞ்சு போவானே தவிர அரசியலில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த கொள்கை உங்களுக்கு மனசில் இருக்குது, நீங்கள் செய்த தியாகம் உங்களை விடாது. கடவுள் மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. 22 நாள் 22 நாள்ன்றது 22 வருஷத்துக்கு சமானம். ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க என்ன உள்ள. ஸ்டில் ஐ ரிமெம்பர், அதாவது நீங்கள் உங்களுடைய இந்த பேட்டிகளை தவிர்த்து களப்பணின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எல்லா இடங்கள்லையும் ஒரு விவாதமாக நீங்கள் வந்த இடம் வந்து எப்படின்னா இந்த செஸ் ஒலிம்பியாட் பொழுது எங்கேயுமே வந்து பிரதமர் மோடியுடைய படங்களே இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ செஸ் ஒலிம்பியாட் வந்து ஒரு நேஷனல் ஈவெண்ட்டு, இன்டர்நேஷனல் ஈவெண்ட் இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசினுடைய முழு நிதி பங்களிப்பில் நடந்த ஒரு ஈவெண்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மோடி அவர்களுடைய புகைப்படத்தை கொண்டு போய் ஓட்டினீங்க. ஐ திங்க் அதுலேயுமே உங்கள் மேலே ஒரு பிபிடி ஆக்ட் போட்டாங்க. அதே மாதிரி பிரதமருடைய, அதாவது உலக வரலாற்றிலேயே பிரதமர் ஃபோட்டோ ஓட்டினா பொது சொத்து வந்து நம்ம வந்து உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போட்டது முதல்ல தமிழக அரசாங்கம் தான். அதுக்கு
நம்பர் 1 முதல்வர் நம்மளுடைய அதுலயும் நம்பர் 1. எப்படி பிரதமர் போட்டோ ஓட்டுனதுக்கு நான் அவர் மேலேயே ஓட்டினேன். இன்னும் சொல்ல போனா நீங்க இருந்த கேப்ல கொண்டு போய் ஓட்டுனீங்க. அதுக்காக பொசிஷன் வச்சிருந்தாங்க, இவங்க பண்ணாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க ஓட்டினேன்னா அதே இடத்துல தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டினாங்க. ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க மதுரையில. அந்த இன்சிடென்ட்ல ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு உங்க மேல் போடப்பட்ட வழக்குகளோட ஒரு சம்மரி எனக்கு நான் அதாவது நினைவுல இருந்து மிஸ் பண்ணேன்னா நீங்க சொல்லுங்க. அடுத்தது வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வந்து டிராபிக் போலீஸை வந்து நீங்க ஏதோ மிரட்டினீங்க, காலி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு என்னுடைய கேரக்டர் பேசிக்காவே நீங்க என்னோட பழகிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசவே மாட்டேன். அந்த வள்ளுவர் கோட்டம் இன்சிடென்ட்மே அண்ணாமலை அங்க வந்திருக்கும் பொழுது நீங்க டிராபிக் டைவர்ஷன் பண்ணீங்களா? அப்படிதானே அந்த வழக்கு இல்லையா? இல்ல அங்க டிராபிக் டைவர்ஷனே இல்லைங்க. அவங்க என்னன்னா இது எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சும்மா என்ன பண்றாங்க, ஒரு இது எடுத்து வச்சுக்கிறாங்க, ஒரு சிஎஸ்ஆர் போட்டு வச்சிடுறாங்க. இன்னைக்கு தேவைன்னா அவங்களுக்கு அந்த தேவையான மாதிரி சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் மாத்திக்கிறாங்க. ஓகே, இப்ப நீங்க சொன்னது என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. நீங்க அன்னைக்கே என்ன அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, பண்றது இல்ல. ஒட்டுறது இந்த பிரதமருடைய போட்டோ அதுவும் 1 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன அரெஸ்ட் பண்ண நாளுக்கு 1 வருஷம் முன்னாடி இருக்கு. கரெக்ட். போட்டது யார்? கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன். கோர்ட்ல என்ன சொல்றாங்க, என் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது, 500 அடி கூட இருக்காதுங்க, என் வீட்டுக்கு முன்னாடி வெட்டி பார்த்தா கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் தெரியும். கரெக்ட். நான் 1 வருஷமா வந்து அப்ஸ்காண்டாம். எப்படி சொல்றாங்க பாருங்க, 1 வருஷமா பிடிக்க முடியாத அளவுக்கு போய் ஒளிஞ்சிருக்கீங்க பாருங்க. இல்லங்க, ஃபர்ஸ்ட் 2 விஷயம், நம்ம உடம்புக்கு நம்ம ஒளியவும் முடியாது, அது வேற. பட் பிராக்டிகலா சொல்றேன், 1 வருஷம் நான் என்ன அப்ஸ்காண்ட்ன்றாங்க கோர்ட்ல. ஜட்ஜ் சொல்றாரு, எப்பா நேத்து கூட அவரை பார்த்தேனேப்பா, டெய்லி உங்க ஸ்டேஷன் முன்னாடி தானே போறேன். அப்ப சோ அந்த அளவுக்கு ஒரு வன்மம். ஓகே, அது என் மேல இருந்ததுன்றதை விட அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேல இருந்த வன்மத்தை, எக்ஸாக்ட்லி அவரை டச் பண்ணா டெல்லி வரும், என்ன டச் பண்ணா யார் வருவாங்கன்றது தான். ஆமா, என்ன டச் பண்ணாலும் டெல்லி வந்தது. அதான் இந்த கட்சியினுடைய பியூட்டிங்க. நான் ஒரு சாதாரண தொண்டை, என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் டெல்லியிலேருந்து 4 சிஎம்ஐ கமிட்டி போட்டு அந்த 4 பேர் 4 சிஎம் ஸ்டேச்சரில் இருந்தவங்க, 2 சிஎம்மாக இருந்தவங்க, 2 சிஎம் ஸ்டேச்சரில் இருக்கிறவங்க கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஏன் கூட 5 பேர் அரெஸ்டாக இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் இப்போ நான் கூடங்க என்ன 10 பேர் பார்ப்பீங்க, பாவம் அவங்கள யாரும் பார்க்க வரவும் மாட்டாங்க. அவங்க என்கிட்ட புலம்புவாங்கண்ணே, எங்களை கொஞ்சம் அட்வொகேட்டை பார்க்க சொல்லுங்க. நான் சொல்ல, நான் தான் பிரச்சனையே உங்களுக்கு, நான் வெளியே வந்துட்டா நீங்க வந்துடுவீங்க, நீங்க டார்கெட் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட 4 அட்வொகேட்டை போட்டு, அப்போ எனக்கு எந்த மாதிரியான ஒரு அட்வொகேட் எனக்கு வந்து கொடுத்துருக்குது கட்சி. அப்போ தேவடேவா யாரோ ஒருத்தருங்க மிக முக்கியமான ஒரு அட்வொகேட். ஸோ சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சிலில் சேர்மனாக இருந்தார். அப்போ இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, அப்போ அவர் சேர்மனாக இருந்தார். அவர் அப்பியர் ஆகிறாரு எனக்கு கேஸுக்கு. ஒரு அப்பியரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25-30 லட்சம் ரூபாய் ஆகும், அவருடைய ப்ரொஃபஷனல் சேலரி. அதையும் கட்சி கொடுத்து அவரை நிப்பாட்டுறாங்க. ஏன் என்னை வெளியே விட மாட்டேன்றாங்க. ஸோ அப்போ ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகணும் இல்லையா? இங்கே இல்லைன்னா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போவோன்றது கன்வே ஆகணும்ல. அப்போ அந்த அளவுக்கு கட்சி நம்மளை வந்து கைவிடாமல் பிடிச்சிருக்கு. அதான் நான் உண்மையாக சொல்கிறேன். அதுக்கு காரணம் யார்? அண்ணன் அண்ணாமலை அவர்களும், ஐயா BL சந்தோஷ் அவர்களும், ஐயா கேசவ விநாயகன்ஜி அவர்களும். கேசவ விநாயகன்ஜி எனக்கு வந்து ஜெயிலில் வந்து பார்த்தார். நார்மலாகவே ஜெயிலுக்கு வந்து ஒரு சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, RSSல இருக்கிறவங்க பொதுவாகவே வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது, அவங்க ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவங்களுடைய. பட் என்ன வந்து 2வது நாள் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணார். அவருக்கு தெரியும் இது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும்ட்டு தான், இது போகிற பாதை வந்து ரொம்ப கடினமான பாதைன்ட்டு. கட்சியில் பல பேர் இது போல் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் வேகம் அதிகம் எல்லாருக்கும். திடீர்னு ஒரு ட்வீட் போட்டுவாங்க. திமுககாரன் பிரதமரை எதிர்த்து என்ன ட்வீட் போட்டாலும் என்ன பேசினாலும் எங்கேயும் எஃப்ஐஆர் ஆகாது, எங்கேயும் வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்லியாச்சுன்னா உடனே எஃப்ஐஆர் போட்டு அவங்க யார், அவங்க பேக்ரவுண்ட் அதெல்லாம் கிடையாது, தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஒரு வார்னிங் சொல்லிட்டு அனுப்பலாம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உள்ளே வச்சு 1 வாரம் அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தி 15 நாள் கழித்து பெயில் கொடுத்து, அப்போ அவங்க வெக்ஸ் ஆகிடுவாங்கல்ல, கட்சியிலே இருக்க வேண்டாம்டா நம்ம அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்கல்ல. பட் அத்தனை பேருக்குமே அண்ணாமலையான இது யாருக்கும் தெரியாதுங்க. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அரெஸ்ட் ஆகும்போது அவங்க எத்தனை நாள் உள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான ஃபண்டை இவர் ரெடி பண்ணி கொடுப்பார். நானே பல பேருக்கு இருந்து கொடுத்துருக்கேன். ஓகே, கட்சி கொடிக்காக கேஸ் வாங்கியிருக்கேன், பிரதமருக்காக கேஸ் வாங்கியிருக்கேன், கட்சி தலைவருக்காக கேஸ் வாங்கியிருக்கேன், யாத்திரைக்காகவும் கேஸ் வாங்கியிருக்கேன். ஓகே, ரொம்ப பெக்யூலர் இல்லை, எல்லாத்துக்காகவும் கேஸ் வாங்கியிருக்கேன். இந்நாள் வரைக்குங்க எத்தனை பேர் எவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, நக்கீரன்ல இருந்து அவங்க இவங்க. there is no case against me or no FIR against me other than this political FIR. எந்த கேஸ் என் மேலே கிடையாது, எந்த என்கொயரி என் மேலே கிடையாது. நீங்கள் சொன்ன கேஸில் அந்த ஆறுதல் என்கொயரி கூப்பிட்டாங்களா?
பிஜேபியில இருந்து சில பேர் என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு தெரியும். என்ன கூப்பிட்டாங்களா? அது மாதிரி ஒரு ஹாட் கேக் கிடைக்குமா திமுகக்கு? இப்போ எவ்வளோ என்னை வந்து எனக்கு ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சுனாங்க, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுவாங்கல்ல 100 கோடி அமர் பிரசாத் ரெட்டி. எனக்கு ஒரு டைம்ல நான் நம்பவே ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா இருக்கு 100 கோடி? நமக்கு தான் 100 கோடி இருக்கே. திரும்பி பார்த்தா எங்க 100 கோடி இருக்கு, நம்ம தான் தெருக்கோடியில் நின்று இருக்கோம். பட் ஐ வில் நாட் சே தட் எனக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தெல்லாம் வந்தேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் நாட் தட் கைண்ட். வி ஆர் வெல் டு டூ. அதெல்லாம் நான் வந்து அதை வந்து பேம்பர்ட் பேபி நீங்க வந்து we have properties in ப்ராப்பர்லி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் இருக்கு. அதனால வந்து அந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அண்ணன் அண்ணாமலை அவர்கள், அவருக்கு எவ்வளவோ ப்ரெஷருங்க, இந்த பையனை கொஞ்சம் ஓர வைங்களேன், ஆனால் அவருக்கு தெரியும் டெலிவரி பண்ணுவேன்ட்டு. ஒரு முக்கியமான இடம் இது என்னன்னா, பொதுவாக வந்து ஒரு பார்ட்டியில் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் சொல்றது ஈஸி. அவரை ஏங்க முன்னிலைப்படுத்துறீங்க, அவர்கிட்ட ஏங்க பொறுப்பு கொடுக்குறீங்க. ஆனால் அந்த பொறுப்பு எடுத்து பண்றது இருக்குல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஒரு கல்யாணம்னா அந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துற பொறுப்பை வந்து சொல்றவங்க பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா அவங்களால அதை புல் பண்ண முடியும். அந்த தேரை ஊர் கூடி தேர் இழுக்கணும் அஃப்கோர்ஸ். ஆனா அந்த தேர் இழுக்கிறதுக்கு ஒருத்தர் பொறுப்பாளராக போடுவாங்க. அவர் அந்த வடம் பிடிச்சி இருக்கிறவரா இருக்க மாட்டாரு. ஆனா அவர் தான் அந்த தேர் ஒழுங்கா ஓடுறதுல இருந்து, அந்த கயிறை யார் பிடிக்கணுங்கிறதுல இருந்து, எந்த உயரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் போதா, அதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமாங்கிறது வரைக்கும் ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணுவாரு. ஸோ நான் பல நாள் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னன்னா, யூ கிரிட்டிசைஸ், யூ கமெண்ட், யூ டீக்ரேட், யூ டீஃபேம், பட் யூ கேனாட் இக்னோர் அப்படின்னு நான் பல நாட்கள் உங்களை பத்தி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர் திஸ் இன் இடத்துல. நான் வந்துங்க இந்த யாத்திரையை வந்து நம்ம இழுத்தோன்றதை விட நான் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கேன். நமக்கு அமைஞ்ச டீம் அந்த மாதிரி. ரெண்டாவது, அந்த அமைஞ்ச டீமும் நம்மளை நம்பினாங்க. இளைஞர் அணியினுடைய ஒர்க்கு எக்ஸாக்ட்லி. ரமேஷ் சிவா உண்மையிலேயே நான் இளைஞர் அணி தலைவரா இருந்திருந்தேன்னா என்னால பண்ணவே முடியாது. அவங்க தான் ரமேஷ் சிவா வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பண்றவன் யாரா இருந்தாலும் அந்த தம்பி போல ஒரு நாள் களத்துல யாத்திரையில் நின்று இருந்தீங்கன்னா 2வது நாள் வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது. ஏன்னா இட் இஸ் நாட் ஜோக். அவங்களும் லீடர்ஸ் தான். அவங்க உங்களுக்கு யூத் விங்ன்றது பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலான ஒரு விங். இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். நேஷனல் லெவலில் கூட அதனால ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யாவை அந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எம்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர். இப்போ நீங்கள் வந்து திமுகவில் எடுத்துக்கங்க, இளைஞர் யார்கிட்ட இருக்கு? கரெக்ட், சகோதரர் உதயநிதி கிட்ட இருக்கு. சகோதரர் ரமேஷ் சிவா அவர்கள் உண்மையிலே சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இந்த டீம் வந்து ஒரு மேஜிக் டீமுங்க. இப்போ இளைஞர் அணி வந்து நான் உங்களுக்கு சொன்ன இதுக்கு முன்னாடி கூட தேஜஸ்வி சூர்யா வந்து போடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ராமினன்ஸ் இருக்கணும்னு புரியணும், மக்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். திமுக எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அங்கே இளைஞர் அணி யார்கிட்ட இருக்கு? உதய். இளைஞர் அணின்றது முன்னாடி ஸ்டாலின். ஆமா, பேரலல் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப். அது பேரண்ட்பாடிக்கு இணையானது. ஆமா, இணையானது. அதுக்கு ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரென்த் உண்டு, ஃபண்ட்ஸ் உண்டு. அதுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கட்சி ஸ்பெண்ட் பண்ணும். ஏன்னா யூத்தை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் தான் அவன் அடுத்த 60 வருஷத்துக்கு கட்சியில் பயணிப்பாங்க. கரெக்ட். அதுதான் மெயின். அதுதான் அரசியலில் கொண்டு வரக்கூடிய அவங்க வந்து எப்படி சொல்கிறது, பொலிட்டிஷியன் மேனுஃபேக்சரிங் யூனிட்னு சொல்லலாம் கட்சிக்கு. அதுதான் யூத் விங். ஆனால் அந்த சகோதரர்கள் ரமேஷ் சிவா, மோகன், எனக்கு டக்கு ஞாபகம் வரவங்களை மட்டும் சொல்கிறேன், பாண்டிதுரை, நயினார் பாலாஜி, நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய பையன், அவங்க ஊரில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேச்சருக்கு கயிறு பிடிச்சி நடக்கிறதுன்றது உண்மையிலேயே முடியாதுங்க. என்கிட்ட பல பேர் கேட்டிருக்காங்க, இந்த தம்பி பண்ணையார் வீட்டு பையன் வந்து கயிறு பிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல நயினார் பாலாஜிக்கு அண்ணாமலை அண்ணன் தலைவர், அவ்வளோதான். அதை ஏற்றுக்கிறாங்கல்ல. எனக்கு கயிறு பிடிக்காதவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியும். ஆண்டவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஆண்டவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம என்னென்ன பண்ணுறோம், நம்ம சிந்தனை என்ன, நான் என்ன யோசிக்கிறேன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவனுக்கு தெரியாமல் இருக்குமா? அத்தனை பேரையுமே இன்னைக்கு ஆண்டவன் வந்து லிஃப்ட் ஒரு ஃபேஸில் வச்சுருக்கான். யார் தள்ளி இருந்திருக்கிறாங்களோ இந்த யாத்திரையில் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு டவுன் ஃபேஸ் தான். எனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்றது. ஆனால் அந்த அளவுக்கு ரமேஷ் இன்னைக்கு பல பேருங்க நான் பார்க்குறேன். ரமேஷ் சிவாவை கிரிட்டிசைஸ் நான் சொன்னதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு நாள் அந்த டீம் பண்ண வேலையை நீங்கள் ட்விட்டரில் எழுதக்கூடியவங்க ஒரு நாள் அதை பண்ணீங்கன்னா நான் அரசியல் விட்டே போயிடுறேன். இன்னொன்று நீங்கள் ஆனால் ட்விட்டரில் எழுதுறவங்க தவறுன்னு சொல்லலை. இப்போ அவங்கள வந்து நம்ம வந்து தவறாக போர்ட்ரே பண்ண வேண்டிய, இப்போ என்ன எல்லாரையும் அவங்கள வார் ரூம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும்,
ராஜவேலுக்கு தெரியும் என்ன வார் ரூம்ன்றது ஊருக்கே தெரியும். எல்லாருக்கும் ஒரு என்ன அப்செட்னா இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு, ஐயோ அண்ணாமலை அண்ணனுக்கு ஒண்ணு. அண்ணாமலை அண்ணனுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, நீங்க வந்து இதுதான் ஃபிளாஷ்னு வச்சீங்க, அது விட பெருசா கிடைக்க போகுது. அது எங்களுக்கு தெரியும். அதான் நாங்க தைரியமா இருக்கோம். ஏன்னா பார்ட்டி அப்படிதானே, இது உழைத்தவர்களே என்றைக்கும் என்னைக்குமே விட்டது இல்லை சார். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களை விட்டாங்களா? ஐயா இலகணேசன் அவர்களை விட்டாங்களா? ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை விட்டாங்களா? அண்ணன் முருகன்ஜி அவர்களை விட்டாங்களா? அக்கா வானதி சீனிவாசனை விட்டாங்களா? சொல்லுங்க, யாரையாவது விட்டாங்களா? யாருமே விடல. எல்லாரும் லிஃப்ட் பண்ணி கொண்டு போ. அப்படி இருக்கும் பொழுது 3% 12% கொண்டு வந்த அண்ணாமலை அவர்கள் எப்படி விடுவாங்க? இல்ல அப்படி விடுவாங்கன்னு நம்புறதே முதல்ல தப்புன்னு சொல்றேன். அப்படி எப்படி இந்த பார்ட்டியோட திமுக கிடையாது சார். இது வந்து திமுகவோ இல்ல வேற ஏதோ காங்கிரஸ் கிடையாது. இது வந்து உங்களுடைய பிளட்டை சக் பண்ணிட்டு உங்களை த்ரோ பண்ணக்கூடிய கட்சி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இப்ப நடந்திருக்கக்கூடிய தீனதயாள் உபாத்யாயவனுடைய ஒரு எலீட் ஒரு ப்ரோக்ராம், ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு சிந்தனையும் அதை வந்து சொல்லக்கூடிய நம்மளுடைய இன்டெகிரல் ஹியூமனிசம், அதுதான் பார்ட்டியினுடைய கொள்கை. அதை பிரீஃப் பண்ணக்கூடிய நேஷனல் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய பதவி இன்னைக்கு இல்லாத அண்ணாமலை அவர்கள் தான் பேசுறாங்க. கரெக்ட். அதுவும் மிகப்பெரிய வைரல் ஸ்பீச் அது அமைஞ்சது. இட்ஸ் நாட் எ ஜோக் சார். யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட்டி இஸ் டிஃபரெண்ட். பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அது ஓகே. பட் இந்த பார்ட்டி இவங்களுடைய சிந்தனையே சார், தொண்டனா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருப்பான் இந்த கட்சியில. பொசிஷன் தான் தேவைன்னு கிடையாதுங்க. சாதாரண தொண்டனா இருக்கும் பொழுது கூட அந்த மனிதருக்கு டேலண்ட் இருந்ததுன்னா they will make him powerful. இந்த ரோப் பத்தி நீங்க சொல்லும்பொழுது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஞாபகம் வந்தது. சில இடங்கள்ல என்னன்னா நீங்க சொல்ற இப்ப ரமேஷ் சிவாலாம் பாத்தீங்கன்னா ஒரு டால் அண்ட் மைட்டி ஃபிகர்லாம் கிடையாது. பல இடங்கள்ல அந்த ரோப்போட சேர்த்து அவரையே பிடிச்சி இழுத்துருவாங்க. இல்ல அவரு பல நாட்கள் வந்து நானே அவர்கிட்ட கூட ஒரு நாள் சொன்னேன், பிரதர் ஏங்க இப்படி பண்றீங்க, வேற யாரையாவது பிடிக்க சொல்லாம. அப்போ அந்த டீம் வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் வேற யாராவது பிடிச்சாங்கன்னா அவங்க டீம் பிடிக்க மாட்டாங்களே. எக்ஸாக்ட்லி. நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ரமேஷ் சிவாவுடைய மாமா, தாய் மாமா கேன்சர், வெளியில சொன்னாரா தெரியல, இல்லை இன்னைக்கு அந்த மனிதர் இன்னைக்கு இல்லை, அதனால சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படியேற்பட்ட சூழ்நிலை கூட இந்த பக்கம் இந்த பையன், அந்த தாய் மாமா தான் இவர் வளர்த்தது. அப்பா அம்மா எல்லாம் இருந்தாலும் தாய் மாமா மேல, தாய் மாமான்னு உங்களுக்கு தெரியுமே அந்த பாசம் அந்த அன்பு. ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணி எமோஷனலா அழுதுகிட்டே மறுநாள் உட்காந்து இழுத்துட்டு இருப்பாப்புல, கேர பிடிச்சு வந்துட்டு இருப்பாப்புல. இப்படியேற்பட்ட மனிதர்களை நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதுனால நீங்க அப்போ வந்து ஆப்வியஸா அந்த இளைஞர்கள் இருக்கிறவங்க உங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் கட்சிக்காக யார் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை அண்ணா மட்டும் பண்ணலை அந்த யாத்திரை. ஃபர்ஸ்ட் இது நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே என்ன அமர் பத்தியா அண்ணாமலைன்னு ஒத்துப்ப பேசக்கூடிய நீங்க யாரும் அண்ணாமலை அண்ணன்ற 1 மணி நேரம் ஃபோன்ல பேசியிருக்க மாட்டீங்க. நாங்க டெய்லி பேசுவோம். இது அண்ணாமலை மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். டெய்லி 1 மணி நேரம் பேசுவோம். எங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு தலைவர், எங்களுக்கு அவர் எங்களுடைய பிளட் ரிலேஷன், எங்களுடைய உயிர். 22 நாள் நான் ஜெயிலில் இருக்கும்பொழுது மினிமம் 200 வாட்டியாவது என் மனைவி வந்து கால் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டார்ச்சர் தெரியுமா? நம்ம மற்றவங்க உள்ள போகும் பொழுது அவங்க குடும்பம் நமக்கு பேசும் பொழுது நம்ம கிட்ட ஆன்சர் இருக்காது. கரெக்ட். அது சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சொல்றதுக்கு பதிலே இருக்காது. இப்ப நீங்க எங்க ஒரே கேள்விதான் கேட்பாங்க, எப்போ வராரு. எங்க குடும்பத்துக்கு இப்ப நீங்க கஷ்டப்படுறவங்களே நீங்க வந்து சமாளிக்கிறது ஏதோ பண்ணுவீங்க. இப்ப என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபைனான்ஸ் பத்தி நீங்களே வச்சீங்கன்னு வாங்க. என் மனைவி பத்தி எனக்கு தெரியும்ல. ஷீ கம்ஸ் ஃப்ரம் எ லேண்ட்லார்ட் ஃபேமிலி. அவன் வந்து எடுத்துக்க மாட்டான். அவளுக்கு என்ன, நான் வெளியில வரணும். கரெக்ட். அந்த மைண்ட், அந்த டென்ஷன், அந்த ப்ரெஷரை ஒருத்தர் மேனேஜ், அதுதான் லீடர்ஷிப் பண்றேன். இப்போ ஏன் இத்தனை பேர் அவர் பின்னாடி வந்து இன்னைக்கு பிறந்த நாள், மினிஸ்டர்ல இருந்து அலையன்ஸ் பார்ட்டி லீடர்ஸ்ல இருந்து எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அண்ணா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் முதல் ட்வீட் போட்டார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன சொல்ல வரீங்க? 2 பேருக்கு என்ன டசில்? இது பார்ட்டி பாஸ். பார்ட்டியை எப்படி கொண்டு போகணுமோ அப்படிதான் கொண்டு போகணும். நீங்க அவரை கிரிட்டிசைஸ் பண்றதுனால அண்ணாமலையான ஹாப்பியா இருப்பா நீங்க நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட பேச முடியாது, ஏன்னா அவர் இறங்கி வந்து உங்களோட பேச முடியாது. ஆனா நாங்க சொல்றத கேளுங்க. களத்துல நின்று கஷ்டப்பட்டவங்க, இந்த கட்சிக்காக ஜெயிலுக்கு போனவங்க, நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும். நாங்க கேட்க மாட்டோம், நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொல்லி அவருடைய ஆதரவு எங்களுக்கு புரியலையே. ராஜவேல் வேலையும் அமர்வடியும் என்ன ஆதரவாளர், எல்லாரும் ஆதரவாளர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் we are in direct connect. இப்போ நான் பேசுறேன்னா இவர் பார்க்க மாட்டாரா? நாளைக்கு காலம் அவரை பார்க்கணும்ல, பேசணும்ல. இப்போ அவர் மனசுல இருக்கிறதானே நான் உங்களை பேசுறேன். ஏங்க அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஜாலி ஃப்ரெண்ட்ஸுங்க. என்டையர் யாத்திரையெல்லாம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் யார் வீட்டுக்கும் போல. கரெக்டா?
போக மாட்டேங்கிறத ஒரு ரூலாவே வச்சிருந்தாரு. ஒருத்தர் வீட்டுக்கு மட்டும் போனார். யாருக்கு? அண்ணா நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு, அவருடைய பண்ணைக்கு போனாரு. ஆமா ஆமா, ஜாலியா உட்காந்து அங்கதான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. ரிமெம்பர்? இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, அண்ணா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடியுதா யாத்திரை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிகிறதே வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு அக்னிகுண்டத்துல இருந்து வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு. கோழி, ஆடு, உலகத்துல என்னென்ன வெரைட்டி இருக்கோ அத்தனையும் அவர் வீட்டுல 200 பேருக்கு யாத்திரை டீமுக்கு அவரோட சொந்த செலவுல டின்னர் வச்சார். போதாத குறைக்கு கோல்டு காயின் பண்ணையார் தான், அவரால் தான் பண்ண முடியும், அதனால தான் கொடுத்தாரு. அப்ப அந்த மனிதருடைய ஹர்ட் பண்ணக்கூடாது. திமுக காரம் பண்ணலாம், நம்ம ஆதரவாளர் இன்னைக்கும் பண்ணக்கூடாது. அது ரொம்ப பாவம். இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு பிஹைண்ட் த சீன் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, யாத்திரை தொடங்குது ராமேஸ்வரத்தில், நீங்கள் எல்லாரும் முன்னாடியே போயிடுறீங்க. நாங்கள் அந்த டே ஆஃப் யாத்ரா முதல் நாள் தான் வந்தோம். அந்த யாத்திரைக்கான அந்த பெரிய பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேசுறாரு. ரமேஷ் சிவா, நயினார் பாலாஜி, தினேஷ் ரோடி, நம்ம பாண்டித்துறை, முக்கியமான அந்த யூத் விங்கோட எல்லா முகங்களும் எல்லாரும் வந்து என்னன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு வராங்க. யூ ஒன்ட் பிலீவ், ஃபுல் ஆயிடுச்சு ஹால், அந்த கிரவுண்டு. இவங்க வச்சிருக்க பாச வச்சுக்கிட்டு இவங்க போறாங்க, இவங்களை உள்ளார விட மாட்டேங்கிறாங்க அந்த செக்யூரிட்டி கேட்ல. நாங்க விஐபிங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க, போங்க நான் பிஜேஒய்எம்ங்க. ஆனா ஒருத்தங்க கூட இமீடியட்டா நான் யார் தெரியுமா, அந்த மீட்டருக்கே போல ட்ரஸ்ட் மீ ஜெம்முங்க அந்த அந்த ஒட்டுமொத்த டீம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கிங்க, 20 வருஷம் கழிச்சு இந்த கட்சியை நடத்தக்கூடியவங்க யாருன்னா அந்த டீம் தான். அந்த டீமை நீங்க ஹர்ட் பண்ணக்கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு போயிடுவீங்க, ஆனா கட்சியை நடத்துறது ரொம்ப கஷ்டம். 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிறவங்களாம் அப்போ இருப்பாங்களான்னு தெரியாது. 20 வருஷம் கழிச்சு அந்த கட்சியை ரன் பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய இந்த பாண்டித்துறை, எங்கப்பா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம் பாருங்கள். ஒரு இடத்துல அங்கே நயினார் பாலாஜி, இங்கே பாண்டித்துறை, கௌதம் திருச்சியில், அந்த சைடு கிஷோர், இந்த சைடு வந்து மோகன், அப்படியே இப்போ டக்குன்னு வரல எனக்கு, புவனேஷ், மிஸ் பண்ணா அது பெரிய பிரச்சனையாகிடும். புவனேஷ், அந்த மாதிரி வினோத், ஏகப்பட்ட பேர், வினோத் பல பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் எல்லாம் ஆட் ஆகிடுவாங்க. ஸோ இவ்வளோ பேருமே இதில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. அந்த அவங்க, நான் என்ன சொல்கிறேன், உழைத்தவங்களை வந்து நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெரிஞ்ச அறக்குறையை வச்சுக்கிட்டு இங்கே என்ன பிரச்சனைன்னா, இந்த ஒருத்தன் வந்து போடுறான் ஒரு மெசேஜை, அந்த போடுறவன் என்ன பண்ணுறான், 10 பேருக்கு இதுதான் உண்மைன்னு நம்ப வைக்கிறான். எக்ஸாக்ட்லி, அது தவறு, அது தவறு. அதுவும் வந்து நீங்கள் அண்ணாமலை அண்ணனுடைய அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்பொழுது அது அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடத்தை உருவாக்குது. பண்ண வேண்டாம், அது தேவையில்லை. இந்த கட்சி இன்னும் 26 நம்ம ஜெயிக்கணும். நமக்கு கட்சி என்ன சொல்லுதோ அது முக்கியம். இப்போ அண்ணாமலை அண்ணன் மட்டும் என்ன கட்சிக்கு இல்லாமல் அவர் தனியாக சொல்ல போகிறாரா? அவர் நாளைக்கு பெரிய பதவி வந்தால் ஏங்க உறுதியாக 26 இஸ் ஏ ஸ்டார் கேம்பெயினர். அவர் இல்லாமல் அரசியலே கிடையாது தமிழகத்தில், இதுதான் உண்மை. கரெக்ட். அந்த திருநெல்வேலி பற்றி நீங்கள் சொன்னதுனால அதையும் அந்த இடத்துல பதிவு பண்ணணும். திருநெல்வேலியில் வந்து நெல்லையப்பர் கோவில் பக்கத்தில் தான் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. ஐ திங்க் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். யாருன்னு எனக்கு பூபேந்திர யாதவ்ஜி வந்திருந்தாரு. கரெக்டாக. ஸோ திருநெல்வேலியில் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ், அதுவுமே நயினார் நாகேந்திரன் வந்து ரொம்ப கீனாக இருந்தார். அப்போது இன்னும் சொல்ல போனால் அப்போது இந்த மாதிரி மாநில தலைவர் மாற்றம் வரும்லாம் அவர் நினைக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலிக்கு மாநில தலைவர் வராரு, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எந்த அளவுக்கு அதை கிராண்ட் ஆக்கணும்னு சொல்லி லிட்டரலி இன்ச் பை இன்ச் அதை ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு எனக்கு தெரியும், அமைச்சராக இருந்திருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட வந்து நாட் எ ஜோக்குங்க, அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து அது முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்டர் ஆஃப் அவர் டீம். ஆமாம், அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஹோசூர், இந்த சைடெலாம் கிருஷ்ணகிரி எல்லாம் வந்து ஃபுல் இந்த எல்லா எண்டுமே அவருக்கு தெரியுங்க, தெரியாத வில்லேஜே கிடையாதுங்க. இன்னைக்கு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது கூட தலைவர்னு சில பேர் சொல்லாமல் தம்பின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அவங்களுடைய அத்தாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. கரெக்ட். நம்மளே கூட என்ன பண்ணுவோம், தலைவர்னு சொல்லாம அண்ணான்னு சொல்லுவோம். நம்ம அவரோட க்ளோஸா இருக்கிறோம், அதை காட்டிக்கிறோம். நீங்க நம்ப மாட்டீங்க, அவரை முதல் முறையா தலைவர்னு கூப்பிட்டது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள். கண்டினியூஸா கடைசி நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட பேசும்பொழுதெல்லாம் அவருடைய ஸ்டேச்சருக்கு அவரை தம்பின்னு கூப்பிடலாம், இல்ல பேர் சொல்லி. ஆமா, போன்ல பேசும்பொழுது அண்ணாமலை என்ன பண்றாரு கேட்கலாம். ஒரு நாள் கூட அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது என்னன்னா அவரை ப்ரொமோட் பண்ற இன்டர்வியூ மாதிரி நினைச்சுக்க போறீங்க, கிடையாது. அவருக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது என்ன நடக்குது என்று. ஒரு நாள் கூட பேர் சொல்லி அவர் கூப்பிட்டு, தலைவர் என்ன பண்றாரு, தலைவர் எங்க இருக்கிறாருப்பா, அதனால்தான் அவரை டால் லீடர்ன்றோம். கட்சி சும்மா எடுத்துன்னு ஒருத்தர் உட்கார வச்சிடாது அந்த இடத்துல. நமக்கே இந்த அளவுக்கு யோசிக்கிறோம்னா, நாட்டையே ஆளக்கூடிய கட்சி,
அந்த கட்சி எந்த அளவுக்கு யோசிக்கும், அவங்களுடைய ஈக்குவேஷன், அவங்களுடைய காம்பினேஷன், அவங்க டெல்லியில் இருக்கக்கூடியவங்க திரு அமித்ஷா அவர்களாக இருக்கலாம், திரு நட்டாவாக இருக்கலாம், இல்லைனா வந்து திரு பிரதமராக இருக்கலாம், பேல் சந்தோஷ், எல்லாம் இவங்க எல்லாருமே 30 இயர்ஸ் ஹெட் யோசிப்பாங்க. நம்ம இந்த நிமிஷத்துக்கு யோசிப்போம், 30 வருஷம் கழிச்சு எப்படி கட்சி இருக்கணும் அதை யோசிக்கக்கூடியவங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பான முடிவு. அதை நம்ம மனசார ஏற்றிக்கிட்டு நம்ம கட்சியை அடுத்த 26ல் ஜெயிக்க வச்சு நம்ம நிற்கக்கூடிய அத்தனை தொகுதியிலுமே நம்ம வந்து சிறப்பாக ஜெயிக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கணுமே தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னொன்று ஒரு சமீபத்திய இன்சிடென்ட் கூட நான் அதில் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருப்பூரில் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி அது தொடர்பாக நடந்த ஒரு விழாவில் திரு அண்ணாமலை அவர்களும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுமே ஒரு ரோட் ஷோ பண்றாங்க. அதுலயுமே தலைவர்னு சொல்லி எக்ஸாக்ட்லி அவர் நினைச்சிருந்தா முன்னாள் தலைவர் இல்ல சகோதரர் தம்பி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். மாநில தலைவராக அவர் ஆன பிறகும் என்ன சொல்றாருன்னா, அவரை குறிப்பிட்டு பேசும்போது தலைவர் பேசினதுக்கு பிறகு நான் என்ன பேசுறது. இப்போ அண்ணாமலை அண்ணன் அவர்களை வந்து ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டாங்க, அப்படி சொல்லாதீங்கண்ணே, நீங்க தான் மாநில தலைவர், நீங்க அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு, நான் வந்து உங்க தம்பி, இப்போ எல்லா இடத்துலையும் சகோதரர் தம்பின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாரும் டெய்லி பேசிட்டு இருக்கோம், நீங்க வைக்கிற நெரேட்டிவ் யார் சொல்றான்னு தெரியல, சொல்றவனை கொடுங்க எனக்கு சொல்லுங்க யாருன்ட்டு, அந்த யார் கருப்பாடுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் நாங்க, அது யார் தான் சொல்லி அது யார் இந்த வேலையை பார்க்கறது. அதனால வந்து இதெல்லாம் வந்து பண்ணாம நம்ம இனிமேல் வந்து திமுக நமக்கு எதிரி, திமுகவை அழிக்கணும், இதுதான் ஒன்லி அஜெண்டா. நமக்கு இந்த அஜெண்டாவை சரியா கன்வே பண்ணிட்டீங்களா as an alliance? பிகாஸ் இந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் டெவில் சர்டிஃபிகேட் ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அமித்ஷாவே வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு பிறகு மறுபேச்சு கிடையாது. மாநில தலைவர் புதிய தலைவர் வந்துட்டாரு, அவர் ஏற்கனவே அதிமுக அமைச்சரவையிலே இருந்தவர். எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் அல்லன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அவர் வந்து அவரோட ஸ்டாண்டை சிம்பிளா ரத்ன சுருக்கமா சொல்ல முடியாது. நீங்க இப்ப சொன்ன மாதிரியே தான் பிஜேபி இந்த அலையன்ஸை எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் அலையன்ஸா மாத்துறதுக்கு ஹானஸ்டான எஃபர்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு. நீங்க பேசக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே பல பேர் என்ன நினைக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சின்னு பார்லிமெண்ட் போர்டை வந்து ரொம்ப சரிங்க, அது தமிழகத்தில் நம்ம டிஸ்டன்ஸாக இருக்கும்ல டெல்லியிலேருந்து இங்கே, அதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், காங்கிரஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி போர்டு ரொம்ப கம்மியாக இடப்படாதீங்க, ஓகே, அவங்களோட நெகோசியேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் ரொம்ப கம்மியாக இடப்படாதீங்க. இந்த பார்ட்டி பல பேர் உயிர் தியாகம் பண்ணி வந்திருக்கக்கூடிய கட்சி, இது அவ்வளோ ஈஸியாக வந்து காம்ப்ரமைஸ் ஆகி நாங்கள் வந்து இப்படி தான் நிற்போம் அப்படி தான் நிற்போம், அது அவங்களுக்கு தெரியும் எப்படி நெகோஷியேட் பண்ணணும், அவங்கள நம்ம நம்புவோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணம் தான் முக்கியம் அப்படின்ட்டு. நீங்கள் இஷ்டத்துக்கு ஒருத்தர் ஒரு நம்பர் அடிச்சு விட்றீங்க, 150 சீட்டு கேளுங்க, அதை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக அண்ணன் என்ன சொல்கிறாரு, எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணம் தான் முக்கியம். என்ன எண்ணம்? திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும். ஓகே சரி, இன்னைக்கு ஓப்பனா விஜய்க்கும் கூப்பிடுறாருல்ல, விஜயுமே இந்த அலைன்ஸுக்கு ஓப்பனா கூப்பிடுறாரு, சீமானையும் கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிடுறாங்க? இப்படிப்பட்ட தீய சக்தி இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். ஏன்னா இன்னைக்கு சார் அரசியல் ரீதியா நீங்களோ நானோ பாதிக்கிறது வேற, உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க நினைக்கிறேன், ஒரு வெளியே வந்துட்டீங்க நினைக்கிறேன், அது வேற கணக்கு. பட் சொல்றேன், அரசியல் ரீதியா ஃபேஸ் பண்றது வேற கேஸ். பட் இன்னைக்கு பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. டாஸ்மாக்ல ஊழல், ஏங்க குடிக்க வைக்கிறதே தப்பு, அதுலயும் நீ வந்து தவறான சரக்கு, டூப்ளிகேட் சரக்கு, பில் இல்லாத சரக்கு போட்டு 10 ரூபாய் கிடையாது சார், அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா 1 லட்சம் கோடி போல இருக்கு. அப்ப அதுலயும் ஊழல், மணல்லையும் ஊழல், ரோடு போடுறதுலேயே ஊழல், பில்டிங் கட்டுறதுலையும் ஊழல், ரேஷன் கடை, எல்லா இடத்துலையும் ஊழல் ஊழல். அது எப்படி அதை கட்டுப்படுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம், ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றம் வரும், அதுக்கு மிக முக்கியமான புள்ளியாக யார் இருப்பாங்க? அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இருப்பாங்க. ஓகே, அதை நீங்கள் மறுக்கவே முடியாது சார். 4 வருஷம் நாயும் பெய்யுமோ உழைச்சிருக்கிறார் சார் அவர், ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணுமா? அதுக்கும் உங்களை பொறுக்கலையே. இல்லை, இன்னொன்று, இப்போ கேண்டிடேட்டா நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நிற்கட்டும், ஆனால் எல்லா கேண்டிடேட்டுமே என் தொகுதிக்கு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு விரும்ப தான் போறாங்க, பாஜகவும் விரும்ப தான் போறாங்க, அதிமுகவும் விரும்ப தான் போறாங்க. அண்ட் இஃப் இது வந்து சொல்லவே வேண்டியது இல்லை. இதுல என்னென்ன கேள்வியெல்லாம் எழுதுறாங்கன்னா, அவர் பிரச்சாரத்துக்கு வருவாரா, அவர் வேட்பாளராக இருப்பாரா, அவர் எங்க இருப்பாரு. எனக்கு இது இந்த இடம் தான் நான் ரொம்ப ஒரு கேள்வி நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு 3 ஆண்டுகள் அவர் போட்ட உழைப்பு, அபாரமான உழைப்பு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த டென்யூர்ல 3% to 12% அப்படிங்கிற ஒரு ஜம்ப், ஓவராலா ஒரு 18%. தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சி. இன்னும் சொல்ல போனா மக்கள் கிட்ட ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தையே பாஜகவுக்கு அவர் பெற்று தந்துட்டாரு. அந்த அளவு பணம் செலவு பண்ணாம 12%. எக்ஸாக்ட்லி பணம் செலவு பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நீங்க எங்க கட்சி ரொம்ப கம்மியா இட போடுறாங்க நிறைய பேர். நீ 50 கோடினா எங்களாலே 50 கோடி முடியும்,
ஆனால் செலவு பண்ணக்கூடாதுன்னு கட்டளையிட்டார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணன் டிடிவி அவர்கள் என்ன சொன்னாங்க, எங்களுடைய தோழமை கட்சி பிஜேபி என்டிஏல பண்ணக்கூடாது, நாங்கள் யாரும் பண்ண மாட்டோம் சொன்னாரா சொல்லலையாங்க? அதெல்லாம் எதுவுமே பண்ணாம 18%. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ், அதுவும் என்னன்னா ஒரு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவருக்கு ஒரு கான்ஸ்டிடுவன்சி, டிடிவி தினகரனை கூட்டிட்டு வந்து அவருக்கு 2 தொகுதிகள், ஜி.கே. வாசன் அவர்களா இருக்கட்டும், இந்த பக்கம் பாமகவா இருக்கட்டும், அதே மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், திரு பாரிவேந்தர் அவர்கள்னு மெகா அலையன்ஸை, அந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணதை பார்க்கும் பொழுதே எப்படியா இந்த கார்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாருங்கிற ஒரு பிரமிப்பான ஒரு அலையன்ஸை ஒரு யங் சாப், ஒரு 40 வயது இளைஞன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயது 50 ஆண்டு காலம், இன்னும் சொல்ல போனா 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையை வரலாற்றுல ஒரு நாள் அவர் முதலமைச்சராக இருப்பார். அது என்னைக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே அவரோட அத்தனை பேர் காம்படேட்டர்ஸ் இந்த வீடியோவை கட் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவாங்க. பார்த்தீங்களா அமர் அவர் முதலமைச்சராக இருப்பார். டெல்லியில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், அவர் ஒரு நாள் முதலமைச்சராக இருப்பார். நீங்கள் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஆல் கம் ஃப்ரம் வெரி ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட். எங்களை அழிக்க முடியாது, அசைக்க வேணால் முடியும், கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணலாம், அழைக்க முடியாது. உறுதியாக சொல்கிறேன், இதை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. தம்பி 20 வருஷம் கழிச்சு நீங்கள் தானே, யார் இருக்காங்க? அவங்க பையனை வச்சுட்டு சொன்னாங்க. 20 வருஷம் கழிச்சு நீங்கள் தானே தம்பி, வேறு யாருமே இல்லையே இங்கே. அண்ணாமலையை விட்டு ஆள் இல்லை இங்கே. 20 years டவுன் த லைன், அப்போ 60 இருப்பார் அண்ணாமலை. அண்ணா வில் பி இன் 60. யாருமே இருக்க மாட்டாங்க சார் கேமில். யார் உதயநிதியும் விஜய் இருப்பாங்களா? அவங்க அந்த கணக்கு அப்படி பார்த்தா கூட விஜய் மஸ்ட் பி சம்வேர் அரௌண்ட் 80 ஆயிடுவார், உதயநிதியும் சம்வேர் அரௌண்ட் 75-80 வந்துருவாங்க. அப்போ எங்க பேச நாங்கள் தானே. 60ன்றது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி தலைவராக இருந்த ஏஜ். அது இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அண்ணன் அண்ணாமலை அவர்களை நீங்கள் தவிர்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஒன் டே ஹி வில் பி த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஜாதகம் பார்க்குறவங்க அத்தனை பேருமே வந்து அவர் ஜாதகத்தில் இருக்குது இல்லை அவர் மத்திய அமைச்சர் ஆவார், அது சார் எல்லாம் சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சரே ஆக முடியாதுன்ட்டு. ஆகலை. உழைப்புன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த உழைப்புக்கு ஆண்டன் ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம தலையெழுத்தை மாற்றுவோம். தலையெழுத்தே வந்து மாற்ற முடியாதுன்னா அப்புறம் கடவுள் எதுக்கு, அவங்கக்கிட்ட போய் நம்ம வேண்டுறது எதுக்கு, அவங்களுக்கு நம்ம பண்ணுறக்கூடிய காணிக்கை எதுக்கு, தான தர்மங்கள் எதுக்கு? யோசிச்சு பாருங்கள் சார். சார் யாருக்கு வரும் இந்த மனசு? ஒரு பேன் ரூட்ஸில் ஒரு இதில் பார்க்குறாரு சார், ஒரு லேடி சைக்கிளில் டெலிவரி பண்ணிருக்காங்க ஜொமேட்டோவோ ஏதோ பண்ணுறாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் பைக் வாங்கி கொடுக்கணும். மறுநாள் பைக் வாங்கி கொடுக்குறோம். கேன் யூ இமேஜின் பிரதர்? யார் பண்ணியிருக்காங்க? எந்த ஸ்டண்ட்டுமே கிடையாது, எந்த மீடியாவும் கூப்பிடலையே. நீங்கள் 24 மணி நேரம் கமலாலயத்தில் மீடியா இருக்கும், அது நீங்கள் வீடியோ எடுத்து போட்டால் நாங்கள் பிரச்சனை, நாங்கள் கூப்பிட்டோமா? கிடையாது. அனிதா பால்துரை எவ்வளோ பெரிய பிளேயரு, கார் கொடுத்தாங்க, சும்மா கிடையாது சார், பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டு விழா வைக்கிறோம், பத்மஸ்ரீ வாங்குறாங்க, பாராட்டு நம்ம கட்சி ஆஃபீஸில் வைக்கிறோம், பாராட்டு விழா அவங்களுக்கு வைக்கிறோம், அவங்க தான் லாஸ்ட்டாக வராங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் கேட்குறேன், என்னங்க மேடம் இவ்வளோ லேட்டாக வரீங்க நீங்கள், என்ன சகோதரின்னா, சார் கார் இல்லை கேபில் வந்தோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போய்ட்டு அவங்க வந்துட்டாங்க, கேபில் வந்தாங்க. ஏன் பிரதர் கேபில் வந்தாங்க? ஏன் கேபில் வந்தாங்க? இல்லை கார் இல்லை போல. என்ன பிரதர் சொல்லுங்க, அவ்வளோ பெரிய. சரிங்க, கிரிக்கெட் மாதிரியே எல்லோரும் சம்பாதிக்க முடியாதுல்ல, அவங்க பேஸ்கெட் பால், அதில் என்ன பெரிய சரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுங்க, என்ன பண்ணுவோம், திரும்ப நம்ம கொண்டு போய் டிராப் பண்ணுவோம் அப்படின்றா. வேற யாராவது இருந்தா என்ன சொல்லுவாங்க, நீங்க கார்ல டிராப் பண்ண சொல்லுங்க, கார்ல டிராப் பண்ண சொல்லுங்க. இல்ல கார் கொடுப்போம்ட்டாரு ஸ்டேஜ்ல, புதுசு திரும்பி பார்த்தா 12 லட்சம் 13 லட்சம் ரூபாய் காரு. சரி, நீங்க சொன்னீங்கல்ல ஏன் எங்களை நம்பினாருன்ட்டு, சொன்னதை செயல்படுத்தும். உடனே நான் வந்து என் சொந்த காசை போட்டேன், சொந்த காசை போட்டிருப்போம், ஆனா கொஞ்சம் வெளியில இருந்து வாங்கியிருப்போம். அரசியல்வாதியா பண்ணதான் சார் செய்வோம், அப்படிதாங்க இருக்க முடியும், வேற என்னங்க பண்ண முடியும். எல்லாம் எங்க இப்ப நான் நடுவுல நிக்கணுமா என் சொத்தை வித்துட்டு? அவ்வளவு முட்டாள் கிடையாது. என்ன தியாகம் பண்ணணும் தான், அளவா பண்ணணும், 10 பேரை சேர்த்துட்டு பண்ணுவோம் அவங்களுக்கு. அதே மாதிரி நீங்க நம்ப மாட்டீங்க, ராஜீவ்காந்தி கொலை வழக்குல ஒரு கான்ஸ்டபிள் இறந்திருப்பாரு, அவங்க பையனுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணி சார். மோடி கபடி லீக் சார், தமிழக வரலாற்றிலேயே 39 லட்சம் ரூபாய் கொடுத்த எந்த கட்சியும் கிடையாது, எந்த ஆர்கனைசேஷனும் கிடையாது. 55,000 பேர் கோ பேக் மோடின்னு சொன்ன ஊரில் இளைஞர் 55,000 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு, குழந்தைங்களை வச்சு நாங்கள் கபடி நடத்தினோமா இல்லையா? 55,000 குடும்பத்தில் மோடியை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதில் ஆட்டம் கண்டு தானே வந்து திமுக என்ன பண்ணுறாங்க, உடனே விளையாட்டு பிரிவு ஆரம்பிக்கிறான். டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக கொடுக்க வேண்டிய உதயநிதிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக கொடுக்குறாங்க.
அவருக்கு அது என்ன விளையாடணும்னு தெரியல, அது வேற நினைச்சுக்கங்க. அவரை வந்து காரு அது அப்ப இந்த உதய ஒரு பஞ்ச் கொடுக்காம உங்களுக்கு ஒரு தூக்கம் வராது இல்லையா? எனக்கு உதயநிதியை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. அவரை வந்து மிஸ்கைட் பண்றாங்க. அவர் வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடி நானும் அவரும் நல்லா பேசிப்போம். இது ரொம்ப ஃப்ராங்காக பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டு சேட்டிங் பண்ணிப்போம். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா முன்னாடி வந்து அவர் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார். நான் நிறைய யூத் ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸில் இருந்தேன். அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கும்ல, பேசுவோம், அதெல்லாம் இருக்கும்ல. இன்னைக்கு அவர் கூட இருக்கிற பல பேர் வந்து, ஆனால் கூட இருக்கிறவங்கள இப்படி சம்பாதிப்பாங்க நான் நினைக்கலங்க. இந்த பசங்க எனக்கு தெரியும் இதில் இருக்கிறாங்க இல்லையா, சும்மா வந்து நாங்கள் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகும்போது அவர் அந்த நம்பர் 1 டப்பாவில் இருப்பார், நான் நம்பர் 2 டப்பாவில் இருப்பேன். பசங்க பார்த்து எனக்கு பழைய பசங்க தானே வந்து என்னன்னு பார்த்து, என்னன்னா இந்த பசங்க ஒருத்தருத்தனும் 1000 கோடின்றாங்க, 2000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. நான் ஒன்றுங்க, கூட இருக்கிறவனை வளர்த்துட்டாரு, ஆனால் ஜெயிலுக்கு அனுப்புறாரு, அது வேற நினச்சிக்கங்க. கூட இருக்கிறவன் பாருங்க எப்படி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அது மிஸ்கைடு. அரசியலில் உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கிராண்ட் சன் ஆஃப் கருணாநிதி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்குறான். யார் செய்த புண்ணியமோ உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தியிருந்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் உங்களை பாராட்டி இருப்பாங்க. ஒரு உடம்பு முடியல, விட்டுருவோம். 2 நாள் லீவ்ல வேற போயிருக்கேன். அவர் உடம்பு சரியில்லை, கரெக்டாக ஃபீவர், அவருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன். ஒரு டேக் கேர்னு ஏதாவது மெசேஜ் போட்டீங்களா? போட்டேன். ஓகே, கெட் வெல் சூன். ஹார்லிக்ஸே வாங்கிட்டு போனாலும் போவீங்க. டு சம்மரைஸ் ஒரு பெரிய கான்வர்சேஷன், இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஒரு பல்ஸ், அதுதான் நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க. என்னன்னா, நயினார் நாகேந்திரன் வர்சஸ் அண்ணாமலைங்கிற ஒரு ஒப்பீடு. ஆக்சுவலி பார்த்தா இந்த ஒப்பீடே முதல்ல தவறு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல. ஏன்னா இவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வேற, இவருடைய அனுபவம் வேற, இவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வேற, இவருடைய அனுபவம் வேற, இவருடைய ஸ்ட்ரென்த் வேற, இவருடைய ஸ்ட்ரென்த் வேற. பட் இதை கட்சிக்குள்ளார இருந்தே சில பேர் பண்றாங்கிற ஒரு கிரிட்டிசிசமும், பிஜேபியால இன்னமும் அதிமுகவோட ஒரு அலையன்ஸை ஜெல் பண்ண முடியலங்கிற ஒரு கிரிட்டிசிசமும், ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படிங்கிற சில ஹேசியங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் ஜோசியம் மாதிரி சொல்றாங்க, ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்காதுங்க பாருங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் ஒரு சேலஞ்சஸாக இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்களும் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எதிர்கொள்ள போறீங்க. ஸோ ஹவு யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் இட், அண்ட் இந்த களத்தை மாற்றுவதற்கான ஒரு சூழல் விரைவிலேயே அமையுமா, எப்படி இது போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சராக இருந்ததோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தது இல்லை. அதுக்கான சூழ்நிலை அமையலை. இனிமேல் அமையும் நினைக்கிறேன். எந்த அரசியல்வாதிக்கு இருந்தாலும் அமையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதான் பாலிடிக்ஸ் வரும், நல்லது செய்யணும், ஆனால் அதிகாரம் கிடைக்கணும். ஆனால் பலமுறை எம்எல்ஏ, அமைச்சர், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சர், தளபதி, மிக முக்கியமான மனிதர், அந்த பகுதி திருநெல்வேலி, அந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய 30-40 எம்எல்ஏக்களுக்கு ஒரு காட்ஃபாதர். அவங்க கிட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட நேராக பேச மாட்டாங்க, இவர் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ணணும். உண்மை. எலெக்ஷனை இவர் தான் பார்த்துக்கணும். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அப்படியேற்பட்ட மனிதர், அவருடைய அடுத்த கட்ட ஒரு ஆசைன்னு என்ன இருக்கும்? பொதுவாக அடுத்த கட்டம் நகரணும், பெரிய லெவலுக்கு வரணும். ஆமா. ஆனால் அந்த மனிதர் இன்னைக்கு அந்த ஆசையெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இந்த கட்சியிலேருந்து ஒரு 20-25 எம்எல்ஏ உள்ளே கொண்டு போகணுன்றதுல இருக்கார். உடனே என்ன 25 எம்எல்ஏ 100 எம்எல்ஏ என்ன ப்ராக்டிக்கலாக முடியுமோ அதான் முடியும். அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு வலிக்குதுன்னா அது உங்கள் பிரச்சனை. ஒரு 25 எம்எல்ஏவை கொண்டு போனவர் தான் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு ஆந்திராவில், மறந்துடாதீங்க. என்னுடைய நண்பர் பவன் கல்யாண் அவர்கள் மிக சரியான உதாரணம். ஓகே, சில இடத்துல வெறும் 10 சீட்டு வச்சிருக்கிறவங்களாம் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இதை கூட சில பேர் வந்து தப்பா புரிஞ்சுப்பாங்க. டெப்டி சிஎம் ஆக போறாரு நயினார் நாகேந்திரன், அதுதான் அவரோட கோலான்லாம் போடுவாங்க. சார், நீங்க ஒரு விஷயம், நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் வெற்றி பெறணும். யார் என்ன ஆக போறோன்றதெல்லாம் அப்புறம், அது காலம் டிசைட். முதலமைச்சர் யாரு? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அதில் மாற்று கருத்து இல்லை. இங்க நாங்களும் தாங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சொல்றோங்க. விமர்சிச்சீங்க, எவ்வளவு விமர்சிச்சிருக்காங்க. அவங்க நாங்க எங்களை விமர்சிக்கலையா? எவ்வளவு விமர்சிச்சிருக்கிறாங்க. அதிமுகல இருந்து இருக்கிற ஐடி விங் எல்லாம். அதுல இன்னும் நம்ம அட்வொகேட் கோட்டு போட்டு ஒரு தங்கச்சி இருக்கும், போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிடும் வேற. ஓகே, அவங்க அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க. இப்ப அதுக்காக அன்னைக்கு கூட்டணி இல்லை, இன்னைக்கு கூட்டணி இருக்கு.
அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போடும்போது ஒரே மாதிரி இருக்கணும், சேர்ந்த அப்புறமா ஒரே மாதிரி இருக்கணும், எப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க? இன்னைக்கு சேர்ந்து இருக்கும். எதுக்கு? துஷ்டனை விளக்கணும். தீய சக்தி திமுக வீழ்த்தப்பட வேண்டும். ஆமா, அவ்வளவுதான். ஏன்னா மக்களுடைய நலனுக்காக நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிக்கர் தாட் என்னது? டெல்லிக்கு இருக்கக்கூடிய பிக்கர் தாட் என்னது? பிரதமருக்கு இந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு பெரிய டார்ச்சர் என்ன? கரப்ஷன் கரப்ஷன் கரப்ஷன். இது இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்போஸ் ஆகும். இன்னைக்கு லிக்கர் ஸ்கேமோட டோட்டல் இன்டர்நேஷனல் லெவல்ல எவ்வளவுனே எஸ்டிமேட்டே பண்ண முடியல. 1 லட்சம் கோடி, 30,000 கோடி, 50,000 கோடின்னு நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கு. நீங்க இங்க இருந்து நான் லண்டன் போனேன்ல, ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து வரீங்கன்னு சொன்ன உடனே மோஸ்ட் கரப்டட் ஸ்டேட்ன்றாங்க. இது எப்படி நீங்க எடுத்துப்பீங்க? நமக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. இவங்களாம் எப்படிதான் போய் அந்த இடத்துல வந்து போய் பேசிட்டு வராங்களோ. டிஆர்பி ராஜாக்கெல்லாம் ஒரு பெரிய செல்யூட்டுங்க. எப்படி அவர் போய் பேசுறாரான்னு தெரியல சகோதரர், பட் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. இட்ஸ் வெரி டஃப் ஜாப். அவர் கரப்ட்னு நான் சொல்லலை, கரப்ட் செந்தில் பாலாஜி மொத்த பெரிய கரப்ட் ஆக்கி வச்சிருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ். ஒரு தியாகியை பற்றி இப்படியெல்லாம் பேசுவது வந்து ஒரு வன்மையான கண்டனத்துக்குரிய. தியாகிகளால எதை தூக்கு போட்டு செத்துருப்பாங்கன்னு தெரியாது அவரை தியாகின்னு சொன்னப்போ. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதான் சொல்றேன் பாத்தீங்களா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் சரியில்லை. ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது டாட்டு கமா எல்லாத்தையும் பார்ப்பார். கரெக்ட், எல்லாத்தையும் பார்ப்பார். நான் என் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது நான் இப்போ ஒரு சாதாரண மனிதன். அதெல்லாம் கேட்கலாம்னு நினைச்சேன், நான் விட்டுருந்தேன். நீங்க அதை ஆரம்பிச்சீங்க, அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். கலைஞர் இஸ் டாப் லீடருங்க. நீங்க அவரை வந்து நீங்க வந்து கொள்கை ரீதியா வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, பட் அவருடைய பொலிட்டிக்கல் தாட் ப்ராசஸ்ன்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாலேயே வந்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம். அவருக்கு நீங்க கல்யாண பத்திரிகை ஆமா, கொடுத்தீங்க. கல்யாண திமுகல இருந்தீங்களா? இல்ல அப்படிலாம் வேற சொன்னாங்க. இல்லையா? உங்களுக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் வந்து ஒரு 15 பேரோட இருக்கக்கூடிய படத்தை எடுத்துக்கிட்டு எத்தனை கட்சி போனாரு. நான் எனக்கு அரசியல் கட்சி ஒண்ணுதான், அது வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒண்ணுதான், பிஜேபி. ஏன்னா பிஜேபிக்கு நான் எப்படி வந்தேன்னா, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் என்னை கொண்டு வந்திருந்தாலும் கூட எனக்கு அந்த கொள்கையை உள்ள வந்து என்ன போட்டது ஐயா ராமகோபாலன்ஜி. இன்னொரு இடத்துலையும் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட கொண்டு போனது திருப்பி உங்ககிட்ட இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். சகோதரர் இளங்கோஜி, இந்து முன்னணி இளங்கோஜி வந்து அவர் வந்து மாநில ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கார். அவர் தான் அவர்கிட்ட கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 2 வருஷம், அப்போது 2 வருஷம் வந்து அங்கே வந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்து முன்னணி நிகழ்ச்சிகளுக்காக போவோம். அப்போ வந்து ஒரு இதாகிறோம். உடனே வந்து நம்மளை வந்து பிஜேபியில் வந்து ஒரு அக்கா கிடைச்ச உடனே நமக்கு அல்வா மாதிரி வந்து நேராக கொண்டு போயிடுறாங்க. அதனால் கொள்கை ரீதியாக நம்ம உள்ளே இருக்கிறோம். இந்த கட்சி பொறுத்த அந்த எனக்கு எல்லா கட்சியிலையுமே நண்பர்கள் இருப்பாங்க. அது நீங்கள் இல்லை, நல்லவங்க எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க சார். எல்லா கட்சியிலும் என்ன கட்சியை வந்து என்ன பெரிய துரோகம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பான். போகிற பாதையில் கொஞ்சம் அங்கே பிரச்சனை ஆகிடும். திமுகவில் நல்லவங்க இல்லையா? திமுகவில் நல்லவங்க இருக்கிறதுனால தான் செந்தில் பாலாஜி இப்படி இருக்காப்புல. இன்னைக்கு பல நல்லவர்கள் வந்து அவங்க வந்து இப்படிப்பட்ட மனிதர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து டாஸ்மாக் கேஸே வெளியே வருது. கரெக்டா நான் சொல்றது? பல நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் பிடிஆரோட ஆடியோ வெளியே வருது. இல்லை எப்படி வெளியே வரும்? ஸோ அதனால எல்லா இடத்துலையுமே நல்லவங்க இருப்பாங்க. ஐயா கலைஞர் அவர்களை நம்ம ஃபோனில் நீங்கள் உடனே வந்து நீங்கள் இவர் மாதிரி நினச்சிக்காதீங்க, சீமான் அண்ணன் மாதிரி நினச்சிக்காதீங்க, அவர் பேக்கெட்டில் இது பண்ணி எடுத்து கொடுத்தாரு. நான் ஃபோன் பண்ணுறேன். அப்போ வந்து ஃபோன் பண்ண உடனே இந்த மாதிரி ஸோ எனக்கு வந்து சார் ஐயாவுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யூ நாட் பிலீவ், நான் காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், 11:30 எனக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே, ஃபிஸ்கிங்கெல்லாம் எதுவுமே பண்ணல, நேராக கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ சைபர் செக்யூரிட்டியில் நான் ரொம்ப டாப்பில் இருந்தேன். நேராக கொண்டு போய் இன்விடேஷன் கொடுத்தேன். என்னாலெல்லாம் வர முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு, வா ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லிட்டு தளபதி கொடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். இன்னும் ஸ்டில் ரிமெம்பர் தட். தளபதிக்கு அப்போ நான் நினச்சேன் சொந்த பையனை வந்து அவர் தளபதி, அதுதான் அரசியல். இவர் அதே மாதிரி தலைவர் தான் சொல்லுவார். அப்பா நான் வந்து இவர்கிட்ட போகிறேன். சரி இல்லை நான் இன்னும் கொடுக்கலன்னு சொன்ன உடனே அவர் கூட அவர் பிஏ இருப்பார் இல்லையா, அவர் வந்து உடனே வந்து சொல்லி கொடு, இப்போ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. உடனே நான் நேராக இங்கே வரேன், மறுநாள் வரேன், இன்விடேஷன் கொடுக்குறேன். அவர் வந்து இந்த கட்சியிலேருந்து முக்கியமான தலைவர்கள் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் ஆனப்புறமா போய் பார்த்தோம். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் விடுங்களேன். பட் பேசிக்காக எல்லாருடைய மனசுலையுமே ஒரு நல்ல எண்ணம் உண்டு. ஆனால் அந்த கூட சேர்ற கூட்டம் தான் கெடுக்கிறாங்க. இனி கூட பாருங்கள், உதயநிதி அமைச்சராக இருக்கிறாரு. உதயநிதி ஸ்போர்ட்ஸில் எல்லா இடத்துலையும் ஸ்டேடியம் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கூட இருக்கிறவன் மண்ணூர் கட்டுலையும் பார்த்தீங்கன்னா 300 கோடியில் வீடு கட்டுறான், 2000 கோடியில் ஷிப்பு வச்சுருக்காங்கன்றாங்க, லிக்கர் ஃபேக்ட்ரி இதுதான் பிரச்சனையே.
அப்படிதான் என்ன சித்தரிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் நான் பேசிக்காக ஃபினான்ஷியல் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவன். ₹1 கூட என்கிட்ட இருந்து கணக்குனா கணக்கு. அவ்வளோ பெரிய மோடி கபடி லீக் நடத்தின உடனே ஐயா கேசவ விநாயகன்ஜி அவர்கள் எனக்கு வந்து ஆடிட் பண்ணணும் கட்சியிலேருந்து. ஐ நோ த ப்ராசஸ். அந்த ஆடிட் ₹1 அப்படி இப்படி போக முடியாது பிஜேபியில். கரெக்ட். எனக்கு இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்லிப் ஒன்று ஃபேக் டாக்குமெண்ட் ஒன்று போட்டு ₹1,00,000 கூப்பனு. எந்த முட்டாளாவது ₹1,00,000 கூப்பன் போடுவானா? என்னை பார்த்தா நான் முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இன்ஜினியரிங்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனு, டாப் எம்என்சியில் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் பாஸ் ஆனவன் அப்படியே தவறு செய்யறேன்னு வச்சுப்போமே, உங்கள் கணக்குப்படி இப்படியா செய்வேன்? கண்டிப்பாக உதயநிதி மாதிரி செய்ய மாட்டேன். கரெக்டாக நான் சொல்கிறது? அவ்வளோ ஸ்மார்ட்னஸ் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல இருக்கும். அதையே காட்டி அதுக்கு டெல்லிக்கெல்லாம் அனுப்புனாங்க சார். அமர் பாருங்க ₹1,00,000. நான் சரிப்பா, நான் ₹1,00,000 போட்டேனே வச்சுப்போம். எவன் கொடுப்பான்? ஒரு ரசீதுக்கு ₹1,00,000. இன்னும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு மரக்கன்று இது பண்ணாங்க, அதுக்கு அண்ணாமலை அண்ணா பெசன் நகர்ல ஒரு மரக்கன்று நான் நடுறதுக்கு ₹1,50,000 வாங்குறேன்னா கார்பரேட்ல. அந்த கார்பரேட் யாருன்னு சொல்லுங்க, நான் உண்மையிலே வாங்குறேன். சரி, ஒரு 100 மரமாவது நட்டு விடு. போதும், அதோட அரசியல் முடிச்சுக்கு போனோம். யார் அந்த ஒரு மரக்கன்று நடுறதுக்கு ₹1,50,000 கொடுக்குற அந்த கார்பரேட் கம்பெனி யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலேயே நம்ம அவங்க ஸ்பான்சர் வாங்கிடலாம். கிரேட். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து ஆல்மோஸ்ட் லைக் எப்படின்னா, இந்த அனுமார் வந்து நெஞ்ச பிளந்து காட்டுவாங்க அந்த மாதிரி உள்ளார என் மனதில் யார் இருக்கிறார், என்னுடைய பகவான் ராமச்சந்திரமூர்த்தி தான் இருக்காருங்கிற மாதிரி காட்டிட்டீங்க. உள்ளார அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் அண்ணாமலை அவருக்கும் அது நன்றாகவே தெரியும். அதே அளவுக்கு ஆஸ் அ ஸ்பிரிட்டட் பொலிட்டீஷியனா நீங்க வந்து இன்னொரு பக்கம் இந்த அலையன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் பேசியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த இன்டர்வியூ சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்படும் என்று நான் நம்புறேன். அண்ட் இப்பெல்லாம் இன்டர்வியூ கொடுக்கறதே வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கீங்கப்பா, நாங்க சரியா பேசிட்டோம், நீங்க புரிஞ்சுக்கீங்க. கமலஹாசன் பேசி புரியலன்னா நியாயம். அமர் பிரசாத் தெளிவா பேசி இப்ப இதுல என்ன யோசிக்கிறேன் நான், இதுல என்னென்னலாம் கட் பண்ணுவாங்க, என்ன போடுவாங்க, எப்படி வரும், அதெல்லாம் யோசிச்சு இது நம்ம ஏதாவது நெகட்டிவா வருமா, ஓகே இவர் யாராவது தப்பா நினைச்சுப்பாங்களா, இல்ல அவர் தப்பா நினைச்சுப்பா. பேசிக்கா ஒண்ணுங்க, நீங்க வந்து வெளியில இருந்து நீங்க வந்து ஹார்ஸ் ரேஸை பார்த்து கை தட்டி பெட்டு கட்டுறது வேற, ஹார்ஸ் மேல உட்காந்து ரைடு பண்றது வேற. புரிஞ்சுக்குங்க. விழுந்தோன்னா கை கால் உடஞ்சிரும். ஸோ நாங்களாம் விழுந்தவங்க திருப்பி ஏறி ஓட்டுறோம். இவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. சார் நீங்க ஜெயிலில் உட்காந்து ஒரு கார்னர்ல உட்காந்து நான் பட்ட வேதனைன்றது எனக்கு தான் தெரியும். என் கண் முன்னாடி என் குழந்தை வந்து நிற்பான். நீங்க நினைக்கலாம் என்ன அந்த காலத்துல, நான் அந்த காலத்துல இல்லை, நான் இந்த காலத்துல இருக்கேன். அந்த காலத்துல நாங்கெல்லாம், நீங்க அந்த காலம் சார், நான் இந்த காலம் சார். இந்த காலத்துல ஜெயிலுக்கு போறது எவன் ரெடியா இருக்கான் அதை சொல்லுங்க. தம்பி போவாப்புலையா, போறீங்களா தம்பி, பாருங்க. வேண்டாம் சார், வேண்டாம் சார், எதுக்கு? அதுக்குதான் யாரும் போக மாட்டாங்க, பயம். ஏன்? ப்ரொஃபைல் போயிடும். இன்னொன்னு இன்னைக்கு பொலிட்டிக்ஸே சேஞ்ச் பிசினஸ் பண்ண முடியாது. இல்ல இன்னொன்னு முக்கியமான விஷயம், இன்னைக்கு பொலிட்டிக்ஸோட அந்த ஈக்குவேஷன்ஸே முன்னாடி எப்படின்னா, நான் எத்தனை முறை சிறைக்கு சென்றேன் தெரியுமா, அன்னைக்கு அதை வந்து ஒரு ரெக்கார்டா பார்த்தாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் ஒரு சிறைக்கு போறவர் வந்து ரிசீவ் பண்ற டோனே வேற, இமேஜே ஸ்பாயில் ஆயிடுது. சார் லோன் வாங்க முடியாது உங்க பிசினஸ்க்கு, வீட்டுக்கு லோன் கொடுக்க மாட்டான், பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டுன்னுவான், வீசா கொடுக்க மாட்டான். நான் வீசா வாங்குறதுக்கு 10 பேர்கிட்ட பிச்சை எடுக்கணும். எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலைக்கு தெரியுமா அது? அவ்வளவு சூழ்நிலைக்கு நாங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கோம். கட்சியில் நிற்கிற சாதாரண விஷயம் கிடையாது சார். இது தியாகம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படி எது தியாகம்னு சொல்லுங்க, அதையாவது பண்றோம். ஆர்கான் டொனேஷன் பண்ணணுமா கட்சிக்கு, என்ன பண்ணணும் சொல்லுங்க, அதையும் பண்ணிடுறோம். ஓகே, 2 கிட்னியை கொடுத்தாதான் நம்ம இப்படி எப்படி? ஸோ பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும், கட்சி, இந்த கட்சி நானே மனசுல நினைச்சிட்டு இருந்தேன், கட்சி பர்மிஷன் கொடுக்குமான்னு தெரியல. இந்த கட்சிக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க எல்லாரையுமே ஒரு வாட்டி நான் போய் பார்க்கணும், பார்த்து ஒரு வாட்டி ஆறுதல் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி இப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உறுதியா நான் செய்வேன். இல்லை, இதை நான் இப்படி சொல்றேன், இது வந்து என்னன்னா அடுத்த யாத்திரை தொடங்குது. புதிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த யாத்திரையை நீங்க தான் முன்னின்று நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவின் வழியா ரிவீல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அவர் சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நீங்க அந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்க ரொம்ப கம்மியா இடப்படாதீங்க. RSS-னுடைய கேம்ப் ட்ரைனிங், ப்ராப்பர் ட்ரைனிங், ப்ராப்பரா 15 நாள் இருந்து ட்ரெயின் ஆன ஒரு மனிதர். முதல் கூட்டத்திலேயே RSS பாட்டு தான் பாடினாரு. எல்லா கூட்டத்திலேயும் RSS பாட்டு தான் பாடுறாரு. அவர் ஒன்று அது, அப்புறம் எம்ஜிஆர். அவருக்கு எம்ஜிஆர்னா உயிருங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்னதுனால நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆண்டாள் சர்ச்சை வந்தபோது பேசினவர் வைரமுத்து, அவருடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர். மேடையில் அவர் நின்று பேசினது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. வைரமுத்தோட நாக்க விட்டு வேண்டாரு. அதனால வந்து ரெண்டாவது இன்னொன்னுங்க, அவர் இப்ப யாத்திரை போற மூட்ல இல்லை, எங்களை எல்லாம் யாத்திரை கூட்டு போற மூட்ல இருக்கிறாரு. எங்க யாத்திரை? நான் கேட்டேன், யாத்திரை
இல்லை தம்பி நம்மலாம் சேர்ந்து யாத்திரையை அசம்பிளியில் பார்த்துப்போம், ஓகே அங்கே யாத்திரையாக போவோம் நம்ம. அவர் சொன்ன அவர் கொஞ்சம் எம்ஜிஆர் இதுங்க, அவர் எம்ஜிஆர் கொஞ்சம் கிடையாது, பயங்கர ரசிகர். அவர் படம் பார்க்க மாட்டார், ஒன்லி எம்ஜிஆர் மூவி தான் பார்ப்பார். இன்னைக்கும் புது படம்லாம் அவர் பார்த்ததே கிடையாது. இப்போ விஜய் இது மாதிரி அஜித் இவங்க படம்லாம் எப்படி இருக்கணும்னு அவர் தெரியாது. ஒன்று அவுட்டேட்டட்னு நினச்சிக்காதீங்க, அதுக்கான நேரம் அவர் கொடுக்குறது இல்லை ஒன்று. ரெண்டாவது, அவர் படம் பார்க்குறாருன்னா ஒன்லி எம்ஜிஆர் படம் தான், வேறு எந்த படமும் அவர் பார்க்குறது இல்லை. எம்ஜிஆர் படம், ஏன்னா நல்ல கருத்துக்கள் இருக்கும், நல்ல ஒரு கொள்கை இருக்கும், நல்ல இது மக்கள் பணி இருக்கும், அவருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் அவர்கிட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியங்க. அண்ணன் அண்ணாமலை அவர்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டேன், இன்னும் வேலை செய்வேன், இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டேன், அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்ருக்கேன். தமிழிசை விட்டுட்டீங்க. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட இருந்து எனக்கு வேலை செய்ய முடியல அவங்கக்கிட்ட. பட் நான் அப்பப்போ போவேன், அவங்க ஏதாவது ஈவெண்ட் ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அதுதான் பண்ணியிருக்கேன். அவங்களோட வந்து என்னால் பார்ட்டி பொசிஷனில் நான் இருந்து அக்கா ஆஃபர் பண்ணாங்க. பட் ஐ ஷுட் அக்னாலஜ் திஸ். இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அண்ணாமலை அவர்களுடைய பிரசிடென்ஷியல் டென்யூர் இப்போதான் முடிவடைஞ்சிருக்கு. அதுவும் இப்போதான் அவர் வந்து அந்த பதவியிலிருந்து அவர் விலகினதுக்கு பிறகு புது தலைவர் வந்திருக்காரு. பட் இதற்கு முன்பாகவே சில மாதங்கள் முன்னாடி நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் வச்சு உங்களோட புக்கை கூட ரிலீஸ் பண்ணீங்க. இந்த ஸ்டேஜ் யூ ஓப்பன்லி அதுலயுமே நான் வந்து ஒரு அரசியல் சொல்லணும்னு நினைச்சேன். ரெண்டு பேருக்கும் ஏதோ வந்து ஒரு பெரிய ஒரு சண்டை போற மாதிரி ஒரு 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 நெரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டே இருக்கும் போது அதை உடைக்கணும்னு நினைச்சதான் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்கார வச்சு. ஆக்சுவலி அவங்களுக்குள்ள அப்படி எதுவுமே கிடையாது. ஒய் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு போர்ட்ரேல் நடக்குதுங்கிறது ஆச்சரியமா. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி நான் சொல்றேன். ஷி ஹேஸ் ரீச்ட் அ பொசிஷன். ரெண்டு ஸ்டேட் கவர்னர், மோஸ்ட் செலிப்ரேட்டட் லேடி பொலிட்டீஷியன் இன் சவுத் இந்தியா, இன்ஃபேக்ட் ஐ கேன் சே இன் என்டையர் இந்தியா. ஓகே, அவங்கள சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது நானே கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கேன், பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. கைண்ட் ஆஃப் ட்ரோல் ஷீப் ஃபேஸ்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் அல்டிமேட்டாக ஒருத்தருக்கு எப்போ பெயின் வரும்னா அவங்களுடைய உருவத்தை பாடி ஷேமிங் பண்ணும் பொழுது, அதுவும் ஒரு தலைவராக இருக்கும் பொழுது, அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணாக இருந்து அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 7 மணிக்கு மேலே வீட்டிலேருந்து கால் வரும், எங்கம்மா இருக்க, நீ ஏன் இன்னும் வரல, சீக்கிரம் வாங்க. 7 மணிக்கு மேலே நீங்கள் வெளியில் வேலையும் செய்ய முடியாது. காலைல 10 மணி வரைக்கும் குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க பேர குழந்தைங்கள பார்த்துக்கணும், இவங்க ப்ரொஃபஷனை பார்க்கணும். ஷி வாஸ் மோஸ்ட் சூப்பர் டூப்பர் டாக்டருங்க, ப்ராக்டிஸிங் கைனகாலஜிஸ்ட். அதெல்லாம் விட்டு கட்சிக்கு வராங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்கள, திமுகவே இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, பட் நாட் அப்யூஸ். அப்யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கொடுக்கல. அது யாரா இருந்தாலும் சரிதான், நீங்க அப்யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அண்ணன் அண்ணாமலை அவர்களை வந்து என்ன சொன்னீங்க, ஆடு, என்ன சொல்றீங்க மாட். நான் சொல்றேன், நீங்க கொடுக்குற டைட் அதையும் சொல்லிடுங்க. ஆமா, நான் சொல்றேன் நான் மலமாடு சந்தோஷம், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேனா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு மீம் என்கிட்ட யாரோ சொன்னாங்க, ஆனா இனிமேல் நீங்க பேசும்போது அந்த மலமாடு ஒன்று பக்கத்துல வச்சுடுங்க, வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆகும். இல்ல பிரதர், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு மீம் இந்த இடத்துல ஞாபகம் வருது. ஒரு போட்டோ, எதேச்சியா ஒரு போட்டோல உங்க போட்டோ, என் போட்டோ, அண்ணாமலை போட்டோ போட்டு ஆடு, மலமாடு, உம்பளச்சேரி மாடு இப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டு அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேசிக்காக ஒன்று சொல்றேன், திமுக அடியே பார்த்தவங்க, உங்க அடிக்கெல்லாம் ஆட்டங்காடுறோம் கிடையாது. ஸோ அதனால பிஜேபி கட்சி ஆட்சி அமைக்கணுன்றது தான் எண்ணம். அது இன்னைக்கா கிடையாது, ஒரு நாள் அமைக்கும், வெயிட் பண்ணுங்க. என்ன அவசரம், இன்னைக்கு சூழ்நிலை என்ன, திமுகவை அகற்றணும். எக்ஸாக்ட்லி, அது அண்ணன் நயனா நாகேந்திரன் சொல்லி இருக்கிறாங்க. நம்மளுடைய நோக்கமும் அதுதானே சார், எல்லாருடைய நோக்கம் சார். செருப்பை போட மாட்டேன். அமித்ஷா அவர்களுடைய நோக்கம் என்ன? அதேதான், அதுவாக தானே இருக்க முடியும். தான் கட்சி வளரணும், அதனால தானே இருக்க முடியும். இன்னொன்னு, திமுகவை வீழ்த்துவதன் மூலமா இன்டைரக்டா நம்ம காங்கிரஸையும் சேர்த்து வீழ்த்துறோம். இந்த காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கிறது சார். ஆபரேஷன் சிந்தூரை கிண்டல் கேலி பண்றது காங்கிரஸ் திமுகவும் பண்ணாங்க சார். கரெக்ட். ரஃபேல் விமானம், எத்தனை ரஃபேல், டேய் அப்புறம் விமானம் என்ன பொம்மையா, அது வீட்டுல ஷோகேஸ்ல வைக்க முடியும்? சண்டைனா மாதிரி நீங்க அசம்பிளிலே சட்டை கிழிச்சிட்டு வந்தீங்களே, சண்டையில 2 விமானம் போக செய்யாத என்ன, இது போகவே டேமே என்ன, அதுக்கெல்லாம் நீங்க போரில் பெற்ற வெற்றியை விட அந்த விமானம் விழுந்ததை வச்சு ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணி நெரேட்டிவ் செட் பண்ணி, அப்புறம் பெண்ணுக்கு அவ்வளவு செலவு பண்றாங்கல்ல, அவன் வேலையை பார்க்கணும், இல்லை சம்பளம் கொடுக்கணும்ல, சம்பளம் கொடுக்குறாங்க, அவன் வேலை செய்யணும்ல. அவன் ஈவினிங் ரிப்போர்ட் காட்டுவான்ல, பாத்தீங்களா சார் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணிட்டேன், பிரதமருக்கு அகைன்ஸ்டா நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கேன், நாங்கள் நினைச்சா உங்க சேனல் எல்லாத்தையும் ஒரே நல்லா காலி பண்ணுவோம், பண்ணாம இருக்கிறோம். பண்ணுவீங்களா மாட்டீங்களா?
டெமோக்ராட்டிக்காக இருக்கக்கூடிய கட்சி சார் நாங்கள். அதை ஒரு நாளுமே செய்ய மாட்டோம் சார். இல்லை, இப்போ சமீபத்தில் பாரதிய ஜனதாவினுடைய அஃபீஷியல் ஹேண்டில் இருந்து தேசத்துக்கு எதிராக பேசிய ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் தேசத்துக்கு எதிராக பேசினா யாரா இருந்தாலும் இல்ல ஒரு ட்வீட் பண்ணதுக்கு கீழே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் நிறைய பேரும் சிறைக்கு போவாங்க. ஓகே, if they are eligible for conviction, we'll make sure that they get convicted. ஓகே, உறுதியாக இருக்கு. உறுதியா இருக்கிறோம். 2026க்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றத்தில் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். யாரையும் விட மாட்டோம். அந்த டேட்டா பேஸ் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது யாராக இருந்தாலும் சரி, உள்ளாளாக இருந்தாலும் சரி, வெளியாளாக இருந்தாலும் சரி, நோ காம்ப்ரமைஸ், விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கிரேட். ஸோ அண்ணன் அண்ணாமலை அவர்களை ஒரு விரைவில் மிகப்பெரிய பதவியில் பார்ப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் ஒரு பெரிய பதவி, நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்துக்குள் ஒரு மிக பெரும் படையுடன் போக போகிறார். இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன். அவன் அண்ணன் இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, அமர் பிரசாத் ரெட்டி பார்த்தீங்களா, தேசிய அளவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது முடிக்கிறது முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அமர் பிரசாத் ரெட்டி சொல்லிட்டாரு, எப்படி சொல்லலாம்? தேசிய தலைமை சொல்றது எப்படி சார் சொல்லலாம்? இங்க ஒரு கும்பல் இதை கட் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவாங்க. ஐயா, இது அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னை அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் ட்வீட்டை கொஞ்சம் பாருங்க. அவர் சொன்னதை தான் நான் பதிவு பண்றேன். இந்த திமுகவில் இருக்கிற பெண்ணில் இருக்கிறவங்க இதுதான் வேலையா உங்களுக்கு, நம்மளை டிஸ்டர்ப் பண்றது. இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப். சரி, ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பெண்ணுக்கு எதிராக ஏதோ மென்னு ஒன்று வரப்போகுதுன்னு ஒரு சர்ச்சை வேற வந்துச்சு. அது என்ன பெண் பண்றீங்களே சார்? மென்னு ஃபன்னு கன்னு எல்லாத்தையும் கொண்டு வருவோம் திமுக அழிக்கிறதுக்கு. அந்த சன்னுக்கு எதிராக அப்படி செய்து சொல்லிடுங்க. என்ன வேற லெவல் பஞ்சா இருக்கு. என்ன இப்படி போகுது இன்டர்வியூ நமக்கு? மென்னு ஃபன்னு கன்னு எதை வேணாலும் கொண்டு வருவோம் அந்த சன்னுக்கு எதிரா. வேற லெவலா இருக்கு. அந்த சன்னோட சன்னுக்கு எதிரா. ஐயோ, இது வேற. இதை வேற கன்னுன்னு சொன்ன உடனே தப்பா நினைச்சுக்க போறாங்க. நீங்க வைக்கிற கன் எல்லாம் கிடையாது. நாங்க சும்மா ஏதோ ஒரு இதுக்காக சொல்றேன். தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி. நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம், பட் திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல் நான் நம்புறேன். அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நானும் இந்த வீடியோவின் வழியாக பதிவு பண்றேன். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி 3 வருஷத்துல அவர் பிரஸை எதிர்கொண்ட விதம் தமிழ்நாட்டு அரசியலையே ஒரு மாற்றி போட்டது. இப்படி பல்வேறு விஷயங்கள் மூலமா நம்ம எல்லோருடைய மனதிலும் பொதுவாகவே டபுள் இன்ஜின் சர்க்காருன்னுவாங்க. இது ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார். அண்ணாமலை அண்ணன், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சூப்பர். இது புதுசா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கன்னு. புல்லட் எந்த டைரக்ஷன்ல இருந்து வரும்னே தெரியாது. மறுபடியும் ஒரு நியூஸ் கொடுத்துட்டீங்க, இது வந்து ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ பிரதர், மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க.